வரேன் இரு. இல்ல கூட்டின்னு போதுவியா குழந்தைய? சரி சரி ஸ்டார்ட் சார். சார் மியூட் கொடுங்க சார். இடையில வாய்ஸ் என்ன கட் ஆச்சுன்னா மட்டும் ஆன் பண்ணி சொல்லிருங்க. ஓகேவா? ஸோ இப்போ கேட்குதுல வாய்ஸ், அப்படியே கண்டினியூ பண்ணலாம்ல. ஓகே டன். ராஜேஷ் சார் இடையில வந்துட்டாருன்னா சொல்லுங்க. சரி சார், இந்த பிடிஎஃப் ஆல்ரெடி நம்ம குரூப்ல ஷேர் பண்ணியாச்சு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிடிஎஃப்ல இருக்க ஒரு எல்லா கண்டென்ட்டையும் பார்த்துட்டு டக்கு டக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் நோட்ஸ் கைப்பட எழுதுனது ஒன்று இருக்கும். ஸோ அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் இதில் இல்லாத பாயிண்ட்ஸ் அதில் இருக்கும். ஸோ அதையும் அப்படி சேர்த்து கவர் பண்ணிடலாம். ஸோ ஒரே ஸ்ட்ரெச்சாக முடிச்சிடலாம். சரி ஃபர்ஸ்ட் ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் அதிகமாக ரெயின்ஃபால் எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா, ஸோ மேகாலயால இருக்கிற மௌசின்ராம் அப்படிங்கிற இடத்துல நடக்கும். அடுத்து எங்க ரெயின்ஃபாலே ரொம்ப கம்மியா நடக்கும்னா ராஜஸ்தான் ஜெய்சால்மர் அப்படிங்கிற இடத்துல நடக்கும். சரிங்களா? சரி நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம முக்கியமானது மட்டும் அப்படியே பார்க்கலாம். அடுத்து இப்ப 2001 சென்சஸ் அடிப்படையில இந்தியாவில் மொத்தம் எவ்வளவு லாங்குவேஜஸ் இருந்ததா சொல்லி ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்கன்னா 122 மேஜர் லாங்குவேஜஸ் இருந்திருக்கு. ஸோ அதர் லாங்குவேஜஸ், சின்ன சின்ன லாங்குவேஜஸ்லாம் வந்து 1599 இருக்கு. பட் இது அந்த அளவு டேட்டா கேட்க மாட்டாங்க, ஏன்னா இது அவுடேட்டட் ஆயிடுச்சு. 2001 இருக்கிற டேட்டா தான், சும்மா எக்ஸ்ட்ராவா தெரிஞ்சுக்கலாம். சரி அடுத்து இண்டோ ஆரியன் லாங்குவேஜஸ். இப்ப நம்ம பேசுறது, அதாவது இந்தியாவில் இருக்க முக்காவாசி லாங்குவேஜஸ் வந்து ஒரு 4 டைப்பா பிரிப்பாங்க. ஒன்னு வந்து இண்டோ ஆரியன், அப்புறம் டிரெவிடியன், அப்புறம் ஆஸ்ட்ரோ ஆசியாட்டிக், அப்புறம் சீனோ திபெத்தியன். சரிங்களா? ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்தியால எந்த மொழிலாம் பேசுறாங்க, இல்ல எந்த மொழி பேசுறான்னு சொல்லி இதுல இருக்க ஆப்ஷனை வச்சுட்டு இல்லாத ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த 4 மட்டும் படிச்சுக்கோங்க. இதுக்குள்ள இந்த திராவிடியன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஸோ இதெல்லாம் பெருசா முக்கியம் கிடையாது. ஏன்னா திராவிடியன் லாங்குவேஜ்னாலே நம்ம சவுத் லாங்குவேஜ் தான். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாலாம் கேட்க மாட்டாங்க. இந்த மெயினா இந்த 4 மட்டும் பார்த்துக்கணும். அடுத்து இந்தியாவிலே ஹையஸ்டா எந்த லாங்குவேஜ் பேசுறாங்கன்னா ஹிந்தி. தமிழ் வந்து 5வது இடத்துல இருக்கு ஹையஸ்ட் ஸ்பீக்கிங் லாங்குவேஜஸ்ல. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த இந்த 22 லாங்குவேஜஸ், ஸோ அதாவது ஷெட்யூல் ஆஸ் பர் அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இப்போ வந்து அபிஷியல் லாங்குவேஜ்னு சொல்லி நம்ம ஷெட்யூல் இருக்கும், ஷெட்யூல் நம்பர் 8. ஸோ அதுல 22வது மொத்தம் 22 லாங்குவேஜஸ் இப்ப இருக்கு இந்த கவுண்ட். ஆனா இனிஷியலா எவ்வளவு இருந்துச்சுன்னா 14 இருந்துச்சு இந்த கான்ஸ்டியூஷன் வரப்ப. இப்ப வந்து 22 இருக்கு. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இது அடுத்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஸோ வேற்றுமை ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேர்ம் வந்து யார் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் சொல்லியிருப்பாரு. அவர் எழுதின புக்கான இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக்ல தான் இதை சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் B.A. ஸ்மித் அப்படின்னு ஒருத்தர் எத்னாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னு சொல்லி இந்தியாவை வந்து சொல்லியிருப்பாரு. எத்னாலஜிக்கல் மியூசியம்னா இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்தியாவில் வந்து நிறைய இனங்கள்லாம் இருக்காங்க, ஸோ அதனால இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி B.A. ஸ்மித் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நேஷனல் ஆம்பளம், அதுதான் நம்ம அந்த சார்நாத் சின்னம் சொல்லுவாங்க இதை. ஸோ 4 லயன்ஸ். ஸோ இதை எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னு மட்டும் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. இதுல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது, இதுல வந்து கொஸ்டின்ஸ் ஏரியானா இது எப்ப அடாப்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து 26 ஜனவரி. சரியா? கரெக்டா ரிபப்ளிக் டே அன்னைக்கு. ஆனா அதுல முக்கியமான கொஸ்டின் ஏரியானா அது இதுதான். சரிங்களா? இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏரியா. ஸோ இதுல என்னென்ன விலங்குலாம் இருக்குன்னு கேட்பாங்க, என்னென்ன அனிமல்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒன்னு எலிஃபண்ட், அப்புறம் ஆர்ஸ், அப்புறம் புல்லு எருது, அதுக்கப்புறம் லயன். ஸோ இந்த 4மே இந்த சிம்பிள்ல இருக்கும். சரி, அந்த கீழே இந்த ரவுண்ட்ல அப்படியே சுத்தி இருக்கும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பா இந்த 26 ஜனவரிங்கிறது நமக்கு ஞாபகம் வந்துடும். இதுதான் நீங்க கேர்ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சரி நெக்ஸ்ட் நேஷனல் ஆந்தம். சரியா? ஸோ நேஷனல் ஆந்தம் வந்து ஜனகணமன. ஸோ இது வந்து 52 செகண்ட் பாடுவாங்க. அதாவது இனிஷியலா வந்து இது பெங்காலி லாங்குவேஜ்ல தான் ரவீந்திரநாத் தாகூர் வந்து எழுதினாரு. ஸோ அதுக்கப்புறம் அதை ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து இதை நம்ம நேஷனல் ஆந்தமா அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா 24 ஜனவரி 1950. ஸோ இந்த டேட் ரொம்ப முக்கியம். இந்த டேட்ல ஒரு இன்சிடென்ட்டும் நடந்திருக்கும். ஸோ லாஸ்ட் மீட்டிங் இதான், இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட லாஸ்ட் மீட்டிங் வந்து 24 ஜனவரி 1950 தான். சரிங்களா? ஸோ அப்பதான் வந்து இந்த சைன் ஆயிருக்கும், கான்ஸ்டியூஷன் சைன் பண்றதுக்காக இந்த லாஸ்ட் மீட்டிங் நடந்திருக்கும். ஸோ அதையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 52 செகண்ட்ஸ் இதை பாடணும். இதை ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பாடினாங்க அப்படின்னு கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எப்போ பாடினாங்க, எந்த எந்த மீட்டிங்ல எந்த மீட்டிங்ல வச்சு பாடினாங்க அப்படின்னா, ஸோ கொல்கட்டா மீட். அதாவது எல்லா மீட்டுமே காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங் தான். சரிங்களா? ஸோ அப்ப கொல்கட்டா மீட்ல 27 டிசம்பர் 1911 வந்து பாடியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்தே மாதரம்.
ஸோ இந்த வந்தே மாதரம் பாட்டு வந்து ஒரிஜினலா யாரு எழுதுனது அப்படின்னு கேட்டா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து ஆனந்த மடல், இது இங்கிலீஷ்ல ஆனந்த் மேத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆனந்த மடல் அப்படிங்கிற ஒரு நூல்ல வந்து அவர் எழுதின நூல், அதுல வந்து இந்த வந்தே மாதரம் பாட்டை வந்து அவர் எழுதியிருப்பாரு. ஸோ அதை தான் எடுத்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து 24 ஜனவரி 1950 அடாப்ட் பண்ணிட்டாங்க. சார் ஒரே ஓகே சார். இப்ப ராஜேஷ் சார், இப்ப ஜஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும் தான் பார்த்துருக்கோம் சரிங்களா? அது என்னன்னா ஓகே சார். இந்த ஃபர்ஸ்ட் எங்க அதிகமா மழை பெய்யும், எங்க கம்மியா மழை பெய்யும், ஸோ என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்கு, ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சரியா? இப்ப ஜவஹர்லால் நேரு வந்து இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படிங்கிற டேர்மை ஃபர்ஸ்ட் காயின் பண்ணியிருப்பாரு. அது எந்த புக்ல எழுதியிருப்பாருன்னா, அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக்ல எழுதியிருப்பாரு. அடுத்து விஎஸ் ஸ்மித் வந்து இந்தியா வந்து எத்தனாலஜிக்கல் மியூசியம் அப்படின்னு சொல்லுவாரு. எத்தனாலஜிக்கல் மியூசியம்னா இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் நிறைய இனம் இருக்குல்ல, ஹிந்து அந்த மாதிரி நிறைய ரிலிஜன் இருக்கனால ஸோ அதை வந்து இந்தியா வந்து எத்தனாலஜிக்கல் மியூசியம் சொல்லி விஎஸ் ஸ்மித் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம நேஷனல் எம்பலம் இருக்கும்ல, ஸோ அந்த நேஷனல் எம்பலத்தில் அது வந்து சார்நாத்தில் இருக்கும். ஸோ அசோகா பில்லர்ல இருந்து இந்த எம்பலத்தை எடுத்திருப்பாங்க. ஸோ இது எப்போ அடாப்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா 26 ஜனவரி 1950. இதுல 4 அனிமல்ஸ் இருக்கும். அந்த 4 அனிமல்ஸையும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த 4 அனிமல்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வேற எதுனா ஒன்று கொடுத்துட்டு எது இல்லை அப்படின்ற மாதிரி கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ எலிஃபண்ட், ஆர்சர், புல்லு, லயனு சரிங்களா? அதுக்கப்புறம் நேஷனல் அந்தம். நேஷனல் அந்தம் வந்து ஜனகணமன. இதை ஃபர்ஸ்ட் ரவீந்திரநாத் தாகூர் தான் ரவீந்திரநாத் தாகூர் வந்து பெங்காலில எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் அதை ஹிந்திக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நேஷனல் அந்தம், நேஷனல் சாங் ரெண்டுமே அடாப்ட் பண்ண டேட் வந்து ஒரே டேட் தான், 24 ஜனவரி 1950. ஓகேங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நேஷனல் அந்தம் வந்து 52 செகண்ட் பாடணும். இதை ஃபர்ஸ்ட் டைம் எங்க பாடினாங்க நேஷனல் அந்தம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் பாடியிருப்பாரு, கொல்கட்டால 27 டிசம்பர் 1911 சரிங்களா? இந்த வீடியோ கூட இருக்கும், நீங்க அப்புறமா யூடியூப்ல கூட ரவீந்திரநாத் தாகூர் ஃபர்ஸ்ட் டைம் சிங்கிங் நேஷனல் அந்தம் அப்படின்னு போட்டீங்கன்னாலே யூடியூப்ல அவர் பாடின வீடியோவே வரும். அந்த அசம்பிளில அவர் பாடுவார் காங்கிரஸ் மீட்ல. சரி, நெக்ஸ்ட் வந்தே மாதரம். வந்தே மாதரம் அப்படிங்கிறது பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அப்படிங்கிறவர் ஆனந்த மடல் அப்படிங்கிற ஒரு புக்ல எழுதியிருப்பாரு. ஸோ அப்புறம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவர் அதுக்கப்புறம் இறந்துருவாரு. அவர் முதல்ல எழுதியிருப்பாரு, இவங்க எனக்கு தெரிஞ்ச 1800 சில்லறையிலேயே அவர் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஆனந்த மடல் புக்ல இருந்து அந்த வந்தே மாதரம் பாட்டை எடுத்து ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து அதை வந்து நம்ம நேஷனல் சாங்கா அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து கரன்சி ஆஃப் இந்தியா. கரன்சி வந்து இந்தியாவில் வந்து இந்த சிர்ஷா சூர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மன்னர் பார்த்துருப்போம் ஞாபகம் இருக்கா? ஹிஸ்டரியில வந்து இவரு அதாவது இந்த இடையில வந்து இந்த டெல்லி சுல்தான் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானுக்கு அப்புறம் வருவாங்கல்ல இந்த அக்பர், ஸோ அவங்கலாம் வர டைம்ல இந்த சிர்ஷா சூர் அப்படிங்கிறவர் அவர் வந்து இந்த ஹுமாயூன் ஒருத்தரை வந்து தோக்கடிச்சிருப்பாரு. ஸோ அவர் ஹுமாயூன் கூட நூலக படிக்கட்டுல இருந்து உளுந்து இறந்துருவாரு, நான் படிச்சிருக்கோம். ஸோ ஹிஸ்டரி கிளாஸ்ல ஒரு நீங்க ரிவிஷன் பண்ணும்போது தெரியும். அதுல இந்த சிர்ஷா சூர் அப்படின்னு இவர் தான் சூர் டைனாசிட்டி வந்து இந்த ஹிஸ்டரியில இவர் தான் சூர் டைனாசிட்டின்னு ஒரு 15 வருஷம் ஆட்சி பண்ணுவாங்க. ஸோ அப்ப வந்து இந்த சிர்ஷா சூர் அப்படிங்கிறவர் தான் வந்து ருப்பியா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி காயின்ஸ் வந்து வெளியிட்டு இருக்காரு சரிங்களா? ஸோ இதுல இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி காயின்ஸ் வந்து இவர் தான் வெளியிட்டிருப்பாரு. அதுக்கு அவர் பேர் வச்சது வந்து ருப்பியா. ஸோ அதை தான் இப்ப நம்ம ஃபாலோ பண்ணி ருப்பி அப்படின்ற வார்த்தையே அதுல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து 16th செஞ்சுரியில அவர் விட்டிருப்பாரு. சரி, அதுக்கப்புறம் வந்து இப்ப 2010 இந்த ருப்பிக்கான சிம்பிள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த டி உதயகுமார் அப்படிங்கிறவர் தான் வந்து டிசைன் பண்ணி விட்டுருப்பாரு. டிசைன் பண்ணி எல்லாரும் அமைச்சிருப்பாங்க, அதுல இவரு தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க, இவர் பண்ண டிசைனை தான். தமிழ்நாட்டை சேர்ந்தவர் 2010 இந்த டிசைன் வந்திருக்கும். சரி, அதுக்கப்புறம் சரி அது பார்க்கலாம், லைன் அதை முடிச்சிடலாம். சரி, அடுத்து நேஷனல் கேலண்டர். நேஷனல் கேலண்டர் அப்படிங்கிறது யாரு டிசைன் பண்ணா இப்ப நம்ம ஃபாலோ பண்றது அப்படின்னா மேக்னட் சாஹா அப்படிங்கிற ஒரு டிசைன் பண்ணாரு. இந்த நேஷனல் கேலண்டர் நம்ம எந்த இயர் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 22 மார்ச் 1957. இந்த 2 பாயிண்ட் மட்டும் சும்மா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப கேட்டது கிடையாது, பட் ஸ்கூல் புக்ல இருக்கனால கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இப்ப டிஎன்பிஎஸ்சில மெயினா இந்த வாட்டி வந்து ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னு நிறைய அகாடமில இருந்து சொல்லியிருக்கிறனால இந்த தாம்பரம் மினிஸ்டர் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால மோஸ்ட்லி இந்த வாட்டி அதுக்கேற்ற மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஸ்கூல் புக்கை கொஞ்சம் நல்லா தரவா பார்த்துக்கிறது கொஞ்சம் சான்சஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இந்த வாட்டி. சரி, அடுத்து இண்டிபெண்டன்ஸ். இதுல என்னன்னா, இண்டிபெண்டன்ஸ் அன்னைக்கு பாரதியாரோட ஒரு பாட்டு ஆடுவோமே பள்ளு பாடுவோமே அப்படிங்கிற பாட்டை வந்து ஆல் இண்டியா ரேடியோல
டி.கே. பட்டம்மாள் பாடியிருக்காங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சில. அப்படியே புக்ல இருக்கிறதா கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ டி.கே. பட்டம்மாள், அதாவது ஆல் இந்தியா ரேடியோல இண்டிபெண்டன்ட் அப்ப பாரதியார் பாட்டை பாடினவங்க யாரு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. டி.கே. பட்டம்மாள் அப்படிங்கிறவங்க. அடுத்து இந்த பாசறைக்கு திரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜனவரி 29, அதாவது அந்த ரிபப்ளிக் டே நம்ம கொண்டாடிட்டு அதுல இருந்து 3வது நாள் வந்து பீட்டிங் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தமிழ் வந்து பாசறைக்கு திரும்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு அணிவகுப்பு மாதிரி நடத்துவாங்க. எல்லா ஸ்டேட் சார்பாகலாம் இந்த வண்டிங்கெல்லாம் வச்சு அதெல்லாம் அணிவகுப்பு மாதிரி நடத்துவாங்க. ஸோ அதுதான் வந்து அதாவது அது 26ல இருந்து அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும், 29 அது கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதுதான் வந்து பாசறைக்கு திரும்புதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அக்டோபர் 2, இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், காந்தி ஜெயந்தி அப்படிங்கும், காந்தி பிறந்தனால. அது 2007ல யுனைடெட் நேஷன்ஸ் வந்து யூஎன் சொல்லுவாங்க, யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இன்டர்நேஷனல் டே ஃபார் நான் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது அமைதிக்கான நாள் அப்படின்னு சொல்லி, அகிம்சை நாள் அப்படின்னு சொல்லி யூஎன்ஏ, அதாவது யுனைடெட் நேஷனே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்து அச்சீவிங் ஈக்குவாலிட்டி. ஸோ ஈக்குவாலிட்டியை பத்தி இருக்கிறது நெல்சன் மண்டேலா. ஸோ அது ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கனால, ஈக்குவாலிட்டி ரிலேட்டடா இவர் கொடுத்துருக்கனால இதை பாக்குறோம். ஸோ இப்ப இவரோட அதே மாதிரி ஸ்கூல் புக்ல நிறைய கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னா, இப்ப அப்துல் கலாமை பத்தி கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் விஸ்வநாத் ஆனந்த பத்தி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அதுல விஸ்வநாத் ஆனந்த், அந்த மாரியப்பன் ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களாம் நம்ம படிக்க தேவையில்ல, ஏன்னா அவங்க டைரக்டா நம்ம சிலபஸ்ல இல்லை. இதே அப்துல் கலாம் பத்தி ஏன் படிக்கணும் அப்படின்னா, நான் அதை மட்டும் தான் இதுல நோட்ஸா எழுதியிருப்பேன். ஏன் அப்துல் கலாம் பத்தி படிக்கணும் அப்படின்னா, நமக்கு பிரசிடென்ட் நம்ம சிலபஸ்ல இருக்கு. அப்ப அவர் வந்து ஒன் ஆஃப் தி பிரசிடென்டா இருந்திருக்காரு. ஸோ அதனால அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனால அப்துல் கலாம் மட்டும் படிச்சா போதும். அதுக்கப்புறம் அதுல வந்து கேரம் போர்ட் பிளேயர் பத்தி ஒருத்தவங்க, ஒரு லேடி பத்தி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்போர்ட்ஸ், அதான் விஸ்வநாத் ஆனந்த், அப்புறம் இன்னொருத்தர் மாரியப்பன் பத்தி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நமக்கு தேவை கிடையாது. சரிங்களா? அதனால நான் அதை இதுல கொண்டு வரல. சரி, இப்ப நெல்சன் மண்டேலாவும் அதனால தான் நம்ம படிக்கணும். இப்ப ஈக்குவாலிட்டி நம்ம சிலபஸ்ல இருக்கு, கான்ஸ்டியூஷன் சிலபஸ்ல இருக்கு. அதனால நெல்சன் மண்டேலா பத்தி நம்ம பாக்குறோம். சரி, இவர் வந்து ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா வந்திருக்காரு. ஸோ எந்த வருஷம் இருந்திருப்பாருன்னா 1994ல இருந்திருப்பாரு. சரி, அது வந்து லாஸ்ட், அவரோட டைம் பீரியட்ல லாஸ்ட். அதுக்கு முன்னாடி வந்து அவர் 27 வருஷம் வந்து அப்பர் டைட் அப்படின்னா அதான் இனவெறிக்கு எதிரான இவர் போராட்டம் பண்றதுல 27 வருஷம் இவர் ஜெயில போட்டிருப்பாங்க. ரிலீஸ் ஆன டேட் 1990. யாரு ரிலீஸ் பண்ணாங்கன்னு என்ன கேட்கலாம். அதான் FW கிளர்க் அப்படிங்கிறவர். சரிங்களா? இவர் தான் ரிலீஸ் பண்ணாரு. இவரை ரிலீஸ் பண்ண 4வது வருஷமே இவர் என்ன ஆயிட்டாருன்னா அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆயிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து 15(1), ஆர்டிகல் 15 அப்படின்னாலே நமக்கு தெரியும். ஸோ பாகுபாடு காட்டக்கூடாது, டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ எதுலலாம்னா செக்ஸ், ரிலிஜன், ஸோ எல்லாத்தையும். சரிங்களா? எல்லாம் ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கோங்க. சரி, அடுத்து டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ இப்போ நம்ம ஐஎன்எம்ல அம்பேத்கர் பத்தி ஃபுல்லாவே பார்ப்போம். ஸோ அதுக்கும் நான் நோட்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அது மதியானம் பார்க்கலாம். இப்போ இதுல ஜஸ்ட் லைட்டா பேசிக்கா பார்க்கலாம். ஐஎன்எம்ல நம்ம டீடைல்டா அவரை பத்தி பார்ப்போம். சரி, B.R. அம்பேத்கர். B.R. அப்படின்னா பாபா சாஹிப் அம்பேத்கர் அப்படிங்கிறவரு. இவரோட ஒரிஜினல் நேமே அம்பேத்கர் வராது, அது வேற வரும். ஸோ ஐஎன்எம்ல சொல்றேன். அடுத்து ஒரு MA வந்து 1915ல படிச்சாரு. டாக்டரேட் இன் சயின்ஸ், அது டிஎஸ்சி, இது வந்து 1923ல படிச்சாரு. ஒரு மெயினா இந்த படிப்புல இருந்து கொஸ்டின் கேட்கணும்னா இதை கேட்பாங்க. கொலம்பியா யூனிவர்சிட்டியில எப்ப ஒரு PhD முடிச்சாரு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த டேட் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற 2 டேட் ஞாபகம் இல்லைனாலும் இது வந்து கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1927. ஸோ முனைவர் பட்டம் வென்றது அப்படின்னு கூட கேட்பாங்க. PhD அப்படின்றது தமிழ்ல அப்படி கேட்பாங்க. அடுத்து சேர்பர்சன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி, இதெல்லாம் நமக்கு தெரியும். இவர் வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்றோம். சேர்பர்சன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி இவர் தான். அதே மாதிரி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் இவர் தான். சரிங்களா? அதை இண்டிபெண்டன்ட்க்கு அப்புறம் இந்த கேபினட் மினிஸ்ட்ரி அமைச்சாங்கல்ல, அதுல முதல் லா மினிஸ்டர் இவராக தான் இருந்தாரு. அப்புறம் பாரத் ரத்னா விருது வந்து 1990ல இவருக்கு கொடுத்திருப்பாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? இதுல எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அதுல மெயினா ஞாபகம் இருக்க வேண்டியது இது. 1927ல அவர் PhD முடிச்சாரு கொலம்பியா யூனிவர்சிட்டியில. பாரத ரத்னா 1990ல இவருக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்க. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 14நாலே நம்ம ஒரு ஷார்ட்கட்டும் வச்சிருக்கோம்ல, அதாவது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஓகேங்களா? அதாவது 14 என்னன்னா ஆயுள் தண்டனை. ஓகேங்களா? ஸோ அப்ப ஆயுள் தண்டனை வந்து 14 வருஷம் கொடுப்பாங்க. இப்போ நம்ம நியூஸ்ல தான் சொல்றாங்களே, இவருக்கு ஆயுள் தண்டனை, ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்கன்னா 14 வருஷம் அவருக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு அர்த்தம். 2 ஆயுள் தண்டனைன்னு சொன்னாங்கன்னா 28 வருஷம். சரிங்களா? அப்ப ஸோ அந்த
அப்ப ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஈக்குவலா கொடுக்கணும், தப்பு செஞ்சா எல்லாத்துக்கும் ஈக்குவலா கொடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி. சரிங்களா? ஸோ 14 அப்படின்னா ஆயுள் தண்டனை. அடுத்து லிட்ரஸி ரேட்டு. சரிங்களா? இந்த லிட்ரஸினா அந்த படிப்பு விகிதம். சரிங்களா? கன்னியாகுமரி தான் இருக்கிறதுல ஹையஸ்ட். இது 2011 சென்சஸ். ஏன்னா புதுசா நமக்கு சென்சஸ் எடுக்கல இன்ன வரைக்கும். ஸோ 2021 எடுத்திருக்கணும், கொரோனானால எடுக்கல. ஸோ இதுக்கப்புறம் அது எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இனிஷியேட்டிவா. ஸோ அது ரிலீஸ் ஆகி வந்தாலும் அந்த டேட்டாவை நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ மற்றபடி இதுக்கு நமக்கு வந்து எப்பயுமே கொஸ்டின் கேட்டாலும் அது 2011 பேஸ் பண்ண சென்சஸ் தான் கேட்பாங்க. சரி, அதுல ஃபர்ஸ்ட் கன்னியாகுமரி 92%. நீங்க இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. ஃபர்ஸ்ட் கன்னியாகுமரி ஃபர்ஸ்ட் 90% மேல இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தர்மபுரி லாஸ்ட். சரிங்களா? எப்பயுமே எல்லாத்துலயுமே லோவா இருக்கிறவங்க யார் இருப்பாங்கன்னா தர்மபுரியும் அரியலூரும் தான் எல்லாத்துலயுமே ரொம்ப லோவா இருப்பாங்க டிஸ்ட்ரிக்ட்ல. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து செக்ஸ் ரேஷியோல நீலகிரி தான் ஃபர்ஸ்ட். ஸோ 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க, அதாவது செக்ஸ் ரேஷியோ. ஸோ அப்ப நீலகிரியில 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி 2011 சென்சஸ் படி. அதுலயும் தருமபுரி தான் பாருங்க லாஸ்ட். ஸோ நல்ல தருமபுரியும் அரியலூரும் எப்பயுமே லாஸ்டா வருவாங்க. சரிங்களா? இதுல கூட லாஸ்ட்டுக்கு முன்னாடி அரியலூர் இருப்பாங்க இந்த படிப்புல. ஓகேங்களா? ஸோ நமக்கு தேவை லாஸ்ட் மட்டும் போதும். ஸோ தருமபுரி. அடுத்து இது அப்துல் கலாம் பத்தி. ஸோ ஏபிஜே அப்துல் கலாம், அவுல் பக்கீர் ஜெயினுல்லாதீன் அப்துல் கலாம் அப்படிங்கிறத ஒரு பேரு. அதுல மெயினா ஸ்கூல் புக்ல இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா அவர் எழுதின புக்ஸ். இப்போ இந்தியா 2020, அப்புறம் விங்ஸ் ஆஃப் ஃபயர். ஸோ இதுதான் ஃபேமஸான புக், அக்னி சிறகுகள் அப்படின்னு படிப்போம் தமிழ்ல. அப்புறம் இக்னிட்டன் மைண்ட்ஸ், லூமினஸ் ஸ்பார்க்ஸ், இந்தியன் மிஷன் இந்தியா. இதெல்லாம் சும்மா அவரோட புக்ஸ் சும்மா அப்படி ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க, மற்றப்பெல்லாம் அடிக்க வேண்டாம். ஆப்ஷன் பார்த்தா ஞாபகம் வந்துடும். அடுத்து பாரத் ரத்னா 1997. ஓகேங்களா? இவருக்கு யாராவது பேசணுமா? பாலாஜி சார் ஏன் வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க சார் பண்ணிருக்கீங்க? புரியல. வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க? என்னது? பாலாஜி சார் உங்க வீடியோ ஆன் பண்ணி இருக்குன்றாங்க. வீடியோவா? வீடியோவும் ஆன் ஆயிருக்கு, மைக்கும் ஆன் ஆயிருக்கு. ஓகே. எஸ் எஸ் எஸ். லேப்டாப்ல மாத்துறேன். ஓகே சார். சரி, இப்ப அம்பேத்கருக்கு 1990 பாரத ரத்னா சார். இவருக்கு அப்துல் கலாமுக்கு 1997. அப்படி சேர்த்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியம். சரி, இது அடுத்து இப்ப நம்ம பாக்குறது இந்த நேஷனல் சிம்பிள்ஸ். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் அந்த சிம்பிள்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ பீகாக் சான்ச்சுரி, அதான் மயில்கள் சரணாலயம், அது வந்து இந்தியால, அதாவது தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்னா விராலிமலையில புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. சும்மா சைட்ல பாயிண்ட்ஸா கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் லாங்கஸ்ட் ரிவர் இந்தியால என்னன்னு கேட்டா கங்கா தான். சரிங்களா? 25 கிலோமீட்டர். சரிங்களா? 25 கிலோமீட்டர் ஞாபகம் வச்சுக்கலாம். பட் ஆனா பிரம்மபுத்திரா வந்து 2900 கிலோமீட்டர். அப்ப பார்த்தா இதான் லாங். பட் ஆனா இந்தியால இது ஓடுறது கம்மி. ஓகேங்களா? அப்ப இந்தியாவுக்குள்ள ஓடுற ரிவர்ல அதிகமான லென்த் இருக்கிற ரிவர் வந்து கங்கா தான். சரிங்களா? ஸோ 25. அடுத்து இமாம் பசத் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி ஆஃப் மாம்பழம். இது வந்து முகல் டைம் பீரியட்ல இந்த மன்னர்கள் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி அவங்க வேற நாட்டுல இருந்து இங்க எடுத்துட்டு வந்து விளைய வச்சு அந்த மாம்பழத்தை வந்து அந்த மன்னர் வந்து சாப்பிட்டுருப்பாங்க. ஸோ அதான் இமாம் பசத் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி ஆஃப் மாம்பழம். சரிங்களா? அடுத்து பிக்கஸ்ட் பேனியான் ட்ரீ, அரச மரம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா, அதாவது இந்தியாவிலேயே இருக்கிற பெரிய அரச மரம் எங்க இருக்கு அப்படின்னா இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் இன் ஹவுரா. ஓகேங்களா? ஹவுரா டிஸ்ட்ரிக்ட்ல, அதாவது ஹவுரா, கல்கட்டால ஹவுரா அப்படிங்கிற இடத்துல இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன்ல இது இருக்கு. இதே மாதிரி இன்னொரு மரம் வந்து அடையார்ல இருக்க தியோசபிக்கல் சொசைட்டி, ஸோ பிரம்மஞான சபைன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம், அன்னிபெசன்ட் கூட இருந்திருப்பாங்க அப்படின்லாம். ஸோ அங்கேயும் இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து கோப்ரா, அந்த கிங் கோப்ரா தான் வந்து அதாவது இருக்கிற பாம்புகள்லயே அந்த கூடு கட்டுற பாம்பு அப்படின்னா அது கிங் கோப்ரா மட்டும் தான். பாம்பு கூடே கட்டாது, பட் ஆனா இந்த கிங் கோப்ரா மட்டும் அதோட கூட அதுவே கட்டிக்க. சரிங்களா? அடுத்து நேஷனல் சிம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த நேஷனல் சிம்பிள்ஸ். இப்ப இதுல வந்து எந்தெந்த நேஷனல் சிம்பிள் எந்த வருஷம் வந்து அடாப்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ இது மூணுத்தையும் சேர்த்து ஒன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப மரம், அதான் நம்ம சொல்லுவோம்ல மரம், பூ, பழம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல.
ஸோ இப்போ மரத்துல வந்து பூ இருக்கும், பூல இருந்து பழம் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மூணுமே ஒரே வருஷம் 1950. ஏன்னா அரச மரம்ன்றது நமக்கு ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி லோட்டஸ் நமக்கு ஞாபகம் இருக்கும். மேங்கோ தான் வந்து நம்மளோட அந்த பழம் வகை சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அப்ப இது மூணும் சேர்த்து ஒரே வருஷம் தான் 1950. அடுத்து பீகாக்கு 1963. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ப்ராஜெக்ட் டைகர்னு ஒண்ணு 1973 கேட்பாங்க. 73ல உருவாக்கியிருப்பாங்க ப்ராஜெக்ட் டைகர். அதாவது இப்போ வந்து டைகருங்க வந்து நிறைய அழியிற நிலைமைக்கு வந்துடும், நிறைய அழிஞ்சுக்கிட்டே வரும். அப்ப அதை டைகரை பாதுகாக்கணும்னு சொல்லி ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு சொல்லி 1971ல கொண்டு வருவாங்க. இதுவே ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஸோ ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு சொல்லி அது எந்த வருஷம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம படிப்போம், நிறைய டாபிக்ல வரும். ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1972. ஸோ அது ரொம்ப முக்கியம். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. அதுக்கு அந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் போட்ட பிறகு என்னன்னா, வைல்ட் லைஃப் எல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லி அடுத்த வருஷமே டைகருக்கு வந்து போட்டிருப்பாங்க ப்ராஜெக்ட் டைகர் 1973. ஸோ அப்ப இந்த டைகருக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி பீகாக்காக போட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரிவர் கங்கா அப்படின்னா ஸோ 2008. இப்ப ரிவர்னாலே இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கலாம், அப்படி 8 மாதிரி 8னா அப்படியே முடிவே இல்லாம அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கலாமா 8ன்ட்டு, சரிங்களா? ஸோ அப்ப ரிவர் இப்படி போட்டுக்கிட்டே இருக்கலாமா 8ன்னு. அப்ப ரிவர்னா அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்ப ரிவர் அப்படின்னாலே ரிவர் கங்கா எந்த வருஷம்னா 2008 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எலிஃபென்ட் வந்து 2010. இப்ப எலிஃபென்ட்லாம் இப்போ ரோட்ல யாராவது கூட்டிட்டு வந்தாங்கன்னா போய் நம்ம 10 ரூபா கொடுப்போம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 10 ரூபா கொடுத்தாதான் எலிஃபென்ட் வந்து ஆசீர்வாதமே பண்ணும், இல்லைன்னா தூக்கி போட்டுரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க, அப்ப எலிஃபென்ட்னா 2010. இப்ப எலிஃபென்ட் ஞாபகம் வச்சுக்கும் போதே டால்பினும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டால்பினும் நல்லா அந்த விளையாட்டு காட்டுற மாதிரி தானே ஒரு அனிமல், ஒரு இது மாதிரி இருக்கும் ஸ்பீஷியஸ். இப்போ எலிஃபென்ட் அண்ட் டால்பின் ரெண்டுமே சேர்த்து 2010 ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக்டீரியா, ஸோ இது வந்து பாக்டீரியா லாக்டோபாசியஸ் அப்படின்ற பாக்டீரியா. ஸோ இது 2012. ஸோ 2012 தான் உலகம் அழிஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப எப்படி அழியும்னா பாக்டீரியாவால அழிஞ்சிரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்ப 2012 தான் பாக்டீரியா அப்படிங்கிறது. ஸோ அப்ப மறக்கவே மறக்காதுல்ல. சரி, ஸோ அவ்வளவுதான். சரி, நெக்ஸ்ட் அடுத்தது போகலாம். இது வேணா சும்மா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது மூணுமே 1950. அதுக்கப்புறம் டைகர் 73. டைகருக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி பீகாக் வந்துருச்சு. ரிவர் கங்கா 8 மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். எலிஃபென்ட்டும் டால்பின் கிட்டையும் 10 ரூபா கொடுத்தாதான் அது ஆசீர்வாதம் பண்ணும், அது விளையாட்டை காட்டும். 2012 உலகம் அழிஞ்சுன்னு சொன்னாங்க. எதனால அப்படின்னா பாக்டீரியானால. இந்த பாக்டீரியா பேர் லாக்டோபாசிட். இந்த பாக்டீரியா நேம் கூட லாக்டோ அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா கூட போதும், அது ஆப்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துடும். 2012 பாக்டீரியான்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து தமிழ்நாடோட இதெல்லாம் இந்தியாவோட சிம்பிள்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டோட சிம்பிள்ஸ். இதோட தமிழ்நாட்டோட அனிமல் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா நீலகிரி தாரை தான் சொல்லுவாங்க, அதான் வரையாடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை சொல்லுவாங்க. அடுத்து பேட், தமிழ்நாட்டோட பேட் வந்து எமரால்ட் டவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து மரகத புறா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அடுத்த ஃப்ளவர் வந்து குளோரியோசா சூப்பர்பா. இது என்னன்னா இதோட பொட்டானிக்கல் நேம். ஒரு வாட்டி வந்து இந்த பொட்டானிக்கல் நேம் டிஎம்பிசில கொஸ்டினா வச்சுட்டாங்க. ஸோ அதனாலதான் அதை நோட் பண்ணிட்டேன், சரிங்களா? இதுல அப்படி இல்லைன்னா தமிழ்லன்னா இதுக்கு பேர் செங்காந்த மலர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அடுத்து நீங்க அப்புறமா எழுதிக்கோங்க, சரிங்களா? இதுக்கு தமிழ் பேர் வந்து செங்காந்த மலர். ஓகேவா? நீங்க இது ஜஸ்ட் அப்படியே கூகுள்ல போட்டு தமிழ் போட்டாலே வந்துடும் செங்காந்த மலர் அப்படின்ட்டு. அடுத்த ட்ரீ வந்து பனை மரம், சரிங்களா? இதெல்லாம் தமிழ்நாட்டோட சிம்பிள்ஸ். இதுல கொஸ்டின் வந்து இந்த ஃபிளவரை வச்சு 2 வாட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு வாட்டி டைரக்டா செங்காந்த மலர்னு கொஸ்டின் வந்துச்சு. இன்னொரு வாட்டி வந்து இந்த மாதிரி சயின்டிபிக் நேம், அதான் அந்த சயின்டிபிக் நேம் மாதிரி கொடுத்துட்டு சயின்ஸ் நேம் மாதிரி கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ அதனால நான் அந்த நேமை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டேன். சரி, அடுத்தது நேஷனல் பிளாக். ஸோ இப்ப நேஷனல் பிளாகோட ரேஷியோ ரொம்ப முக்கியம். 3:2. ஸோ லென்த் 3 இருந்துச்சுன்னா பிரெத் வந்து 2 இருக்கணும். அடுத்து சாஃப்ரான் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா வீரம், வேல்வர் அப்படின்னா வீரம் அண்ட் சாக்ரிஃபைஸ், அதை குறிக்குது. அடுத்து ஒயிட் கலர் வந்து ஆனஸ்டி, பீஸ் அண்ட் பியூரிட்டியை குறிக்குது. கிரீன் அப்படின்னா ஃபெர்டிலிட்டி அண்ட் ப்ராஸ்பரிட்டி, அதாவது நல்ல வளத்தை பத்தி சொல்றதுக்கு இந்த கிரீன் குறிக்குது. இதை ஃபர்ஸ்ட் யார் டிசைன் பண்ணா ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா அப்படிங்கறது தான் டிசைன் பண்ணாரு. ஸோ இதெல்லாம் கொஸ்டின் ஏரியா பிங்காலி வெங்கையா அப்படிங்கிறது. அடுத்து ஃபர்ஸ்ட் இந்தியன் பிளாக் வந்து எங்க நெய்யப்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது டிசைன் பண்ணது இவரு, பட் நெய்யப்பட்டது வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல குடியாத்தம் அப்படிங்கிற இடத்துல தான் நெய்யப்பட்டுச்சு. இப்ப இந்த நேஷனல் பிளாக் எங்க இருக்குன்னா, இப்ப அந்த தலைமை சேவை இருக்குல்ல, ஸோ அங்க இருக்கிற மியூசியம்ல வச்சிருக்காங்க. ஜார்ஜ் ஃபோர்ட் மியூசியம் சென்னையில இருக்கு, ஸோ அதுல வச்சிருக்காங்க. அடுத்து
அதுக்கு கீழே ரெண்டு இந்த டூ யூ நோ சீரிஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க புக்ல. ஸோ அது இந்த கொடி ரிலேட்டட் ஆனது. ஸோ கொடி ரிலேட்டட் ஆனது நமக்கு வர்றது இந்த திருப்பூர் குமரன், கொடி காத்த குமரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரு திருப்பூர் குமரன் பேர் வந்தாலும் அவர் வந்து பிறந்து வந்து சென்னிமலையில பிறந்தார். சென்னிமலையில ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ அங்கதான் இவர் பிறந்தது. 1932 வந்து காந்தி அரஸ்டுக்கு எதிராக இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணும்போது இவர் வந்து அடிச்சு இவரை கொண்டுருவாங்க. பட் அப்படி சாகும்போது கூட நம்ம கொடி கீழே விடாம பிடிச்சிக்கணும் அவர் வந்து கொடிக்காத்த குமரன் பேர் வந்திருக்கும். சரி, இப்ப இந்த கொடியை வந்து எப்ப வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னா 1947 ஜூலை 22. இந்த டேட் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இண்டிபெண்டன்ட் வந்து ஆகஸ்ட் 15. ஸோ அதுக்கு முதல் மாசமே கொடியை ரெடி பண்ணாதானே கொடியேற்றி சல்யூட் பண்ண முடியும். ஸோ அதனால அதுக்கு முன்னாடி மாசமே 22 ஜனவரி 1947 இதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரிபப்ளிக் டேக்கு 2 நாள் முன்னாடி தான் நேஷனல் பிளாக் நேஷனல் ஆந்தம் நேஷனல் சாங் தான் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? சரி, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் பேஜ் கம்ப்ளீட்டட். அவ்வளவுதான், முதல் பேஜ்ல எல்லாம் கண்டென்ட்டும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் 2வது பேஜ், மொத்தம் 7 பேஜ். சரி, 2வது ஃபர்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் லாகூர் கான்ஃபரன்ஸ். ஸோ லாகூர் கான்ஃபரன்ஸ்னாலே நமக்கு டேட்டா 1929 போயிடணும், அதாவது இயர். ஸோ 1929 அந்த டிசம்பர் மாசம் லாகூர்ல வந்து அந்த காங்கிரஸ் மீட் நடக்கும். அவங்க தான் ஒரு வருஷமும் காங்கிரஸ் மீட் போடுவாங்க டிசம்பர் மாசம். அதுல 1929 லாகூர் கான்ஃபரன்ஸ் மீட்ல என்ன முடிவு எடுப்பாங்கன்னா, இவங்க கிட்ட நம்ம சுதந்திரம் கேட்டுக்கிட்டே இருக்கோம், பட் இவங்க கொடுக்குற மாதிரி இல்லை, அதனால நம்மளே சுதந்திரமா அறிவிச்சுக்கலாம். அதனால அடுத்த மாசம் 1930 ஜனவரி 26. ஸோ 29 டிசம்பர்ல என்ன பண்றாங்கன்னா அடுத்த மாசம் ஜனவரி மாசம் 26ஆம் தேதி நம்ம என்ன பண்ணிடுவோம்னா நம்ம சுதந்திரம் அடைஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டே செலிப்ரேட் பண்ணிடுவோம் சொல்லி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. நம்ம பார்த்திருப்போம். அதான் இது பூர்ண ஸ்வராஜ் டே. அது இந்தியில வந்து பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பூர்ண ஸ்வராஜ்யம் டே வந்து எப்ப செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சுன்னா 26 ஜனவரி 1930. ஸோ இதனாலதான் நம்ம இந்த டேவை மறக்க கூடாதுன்னு நம்ம கான்ஸ்டியூஷன் புக் வந்து 2 மாசம் முன்னாடியே நம்ம எழுதி முடிச்சாலும் நவம்பர் 26 1949 புக் முடிஞ்சிடும். பட் இருந்தாலும் நம்ம 2 மாசம் இந்த டேட்டுக்காக காத்திருந்து 26 ஜனவரி 1950 நம்ம ரிபப்ளிக் டே அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்றதுக்கு காரணமே இந்த பூர்ண ஸ்வராஜ் டே தான். இந்த பூர்ண ஸ்வராஜ் டே நீங்க செலிப்ரேட் பண்ணனா இப்ப நமக்கு ரிபப்ளிக் டேன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லீவ் கிடையாது. சரி, அடுத்து 1946 என்ன ஆயிருக்கும், அதான் இந்த டிராஃப்டிங் கமிட்டி. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்காக ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்களே. ஸோ ஸ்டேட்ல இருந்து இவ்வளோ, பிரின்ஸ்லி ஸ்டேட்ல இருந்து 93 பேரு, பிரிட்டிஷ் ப்ரொவின்ஷியல் ஸ்டேட்ல இருந்து 292 பேரு. ஸோ அப்படின்லாம் நம்ம பார்ப்போம் இதுக்கப்புறம். ஸோ அப்ப மொத்தமா எத்தனை பேர் கான்ஸ்டியூஷன் புக்கை எழுதுறது, அதாவது கான்ஸ்டியூஷன் புக்குன்னு இல்லை, ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு எத்தனை பேர் வந்து தேர்ந்தெடுத்து வந்தாங்கன்னா 389 பேர். அதுல 15 விமன். இந்த 15 விமன்ல ஒருத்தவங்க தான் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் லக்ஷ்மின்னு சொல்லி பார்ப்போம். யூனிட் 6ல நம்ம பார்த்திருப்போம். ஸோ அந்த சுபாஷ் சந்திர போஸோட ஜான்சி ராணி படைப்பிரிவின் தலைவராக தளபதியா இருந்திருப்பாங்க அந்த லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க. அவங்களோட அம்மா அம்மு அப்படின்றவங்க, அவங்க வந்து இந்த 15 பேர்ல ஒரு மெம்பரா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப அம்மு சுவாமிநாதன், அவங்க பேர் வந்து அம்மு சுவாமிநாதன். அவங்களுமே அத லக்ஷ்மியோட அம்மா அம்மு சுவாமிநாதன் இந்த 15 பேர்ல ஒரு ஆளா இருந்திருப்பாங்க. சரி, அது மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது 15 விமன்ஸ் வந்தாங்க. எவ்வளவு நம்பர் ஆஃப் விமன்ஸ் வந்தாங்கன்னு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து பி என் ராவ் அப்படிங்கிறது அட்வைசரா இருந்திருப்பாரு. சரிங்களா? ஸோ இவரு பத்தி பார்க்கும்போது இன்னொரு பாயிண்ட், இந்த பி என் ராவ் வந்து அட்வைசரா இருந்தார்ல, இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, கான்ஸ்டியூஷன் புக் எழுதும் போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒண்ணு இருந்துச்சுல, ஸோ அது வந்து நம்ம அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அதான் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு கிடைக்கலன்னா நம்ம கோர்ட்ல போய் கேஸ் போட்டு அதை வாங்கலாம். பட் ஆனா அந்த மாதிரி ஒரு ரைட்டும் இருக்கணும். அது வந்து ஜஸ்டிசபிள் நேச்சர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் ஜஸ்டிசபிள் நேச்சரா ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் சொன்னாரு. சரிங்களா? அது சொன்னவர் இவர் தான். அதான் டிபிஎஸ்பின்னு நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? அந்த டிபிஎஸ்பி. ஸோ அப்போ ஒண்ணு வந்து ஜஸ்டிசபிள் நேச்சரா இருக்கணும், இன்னொன்னு வந்து நான் ஜஸ்டிசபிள் நேச்சரா இருக்கணும்னு சொன்னது இவரு தான். இவர் சொன்னதை வச்சுதான் அம்பேத்கர் வந்து 2ஆ எழுதியிருப்பாரு. ஒன்னு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இன்னொன்னு டிபிஎஸ்பி. சரிங்களா? டைரக்டர் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. சரி, அடுத்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து எப்ப நடந்திருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து டிசம்பர் 9, 1946. இந்த மீட்டிங்ல என்ன பண்ணிருப்பாங்க, சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிற ஒரு பெரியவரை டெம்பரரி பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு 2 நாள் கழிச்சு 11 டிசம்பர் அப்ப சச்சிதானந்த சின்ஹா அவர் இறந்தவொடனே ராஜேந்திர பிரசாத் பர்மனன்ட் பிரசிடென்ட் ஆக்கிடுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் இதுல ஸ்கூல் புக்ல பெருசா கொடுக்கல, பட் அதெல்லாம் நான் அந்த இதுல எழுதி வச்சிருக்கேன் ரிட்டன் நோட்ஸ்ல.
சரி 60 கண்ட்ரீஸ்ல இருந்து மாடல் எடுத்துக்கிட்டாங்க. டோட்டலா செலவானது 64 லட்சம். இது எழுதி முடிக்க 2 வருஷம் 11 மாசம் 17 நாள் நடந்துச்சு. 17 நாள் ஆச்சு எழுதி முடிக்க. பட் 17 நாளும் கொடுப்பாங்க, 18 நாளும் கொடுப்பாங்க. சரிங்களா, ரெண்டுமே புக்ல இருக்கு. ஸோ நமக்கு நெட்ல கூட 17 நாள்னு வருது. பட் ஆனா புக்ல 18னும் இருக்கும், ஒரு இன்னொரு ஸ்டாண்டர்ட்ல 17னும் இருக்கும். ஸோ ஆப்ஷன் எதை கொடுத்தாங்களோ அதை வச்சு பார்த்துக்கலாம். அடுத்து இதை புக்கை எழுதி முடிச்சது 26 நவம்பர் 1949. ஸோ கான்ஸ்டியூஷன் டேவா நம்ம செலிப்ரேட் பண்றோம் அந்த டேவை தான். அடுத்து இந்த கான்ஸ்டியூஷன் புக்ல இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். பிரியாம்பல்ல இந்த 5 லெட்டரோட ஆர்டர் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரியா, ஸோ இது ஃபர்ஸ்ட் எடுத்தணும் ஓவி. அதான் ஒரு ஷார்ட்கட்டும் ஒருத்தர் யூடியூப்ல சொன்னாரு, ஓவியா ஓசியா ஈஸியா கிடைக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப சாவரின், அப்புறம் ஓவியா, ஓசினா சோசியலிஸ்டிக், அந்த எஸ்ஸுக்கு அடுத்த வார்த்தை, அடுத்து ஈஸியானா செக்யுலர். சரிங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 3 எஸ்ஸை வந்துட்டு அடுத்து வந்து டாக்டர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்குது ரைட் டு ஈக்குவாலிட்டி. இது வந்து ஆர்டிகல் 14ல இருந்து ஆர்டிகல் வந்து 18 வரைக்கும் உள்ளது இந்த ஈக்குவாலிட்டி. அடுத்து இது வந்து 19, ஆர்டிகல் 19ல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா 22 வரைக்கும் வரும். ஆர்டிகல் 19ல இருந்து ஆர்டிகல் 19ல இருந்து ஆர்டிகல் 22 வரைக்கும் வரும். அடுத்து வந்து ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன், அது வந்து லேட்டா வருதோ. ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன், ஸோ இது வந்து ஆர்டிகல் 23, 24, 23ல இருந்து 28 வரைக்கும் வரும். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், ஸோ இந்த மாதிரி அது இப்போ இந்த ஆர்டிக்கலை விட நம்ம மெயினா இப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. சரியா, ஸோ இது என்னென்ன ஆர்டிக்கல்னு நான் எழுதி வச்சிருப்பேன் அந்த ரிட்டர்ன் நோட்ஸ்ல, அதில் பார்த்துக்கலாம். ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், இந்த ஆர்டர் கண்டிப்பா மெயின் சார், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஈக்குவாலிட்டி, ரெண்டாவது ஃப்ரீடம், மூணாவது ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன், நாலாவது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், அதுக்கப்புறம் கல்ச்சர் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், லாஸ்டா கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ். அதான் இந்த ஹேபியஸ் கார்பஸ் எல்லாம் படிப்போம்ல, அதெல்லாம் இந்த ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ்ல தான் வரும். சரியா, இதை ஒரு வாட்டி எப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நான் குரூப் 2 பிலிம்ஸ் அட்டன் பண்ணும்போது கீழே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒன்று வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரெண்டாவது ஆப்ஷன் ரைட் டு ஃப்ரீடம், அடுத்து ஒரு ஆப்ஷன் வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் சொல்லிட்டாங்க. ஆனா இன்னொரு ஆப்ஷன் என்ன வச்சுட்டாங்கன்னா ரைட் ஆஃப் எக்ஸ்பிளாய்டேஷன் ஆப்ஷன் வச்சாங்க. ரைட் ஆஃப் எக்ஸ்பிளாய்டேஷன்னா சுரண்டல் பண்ணணும்னு சொல்லி ஒரு உரிமை. ஸோ சுரண்டலுக்கு ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன்னா சுரண்டலுக்கு அகைன்ஸ்டான உரிமை, சுரண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது. ரைட் ஆஃப் எக்ஸ்பிளாய்டேஷன் அவங்க வச்சோன்னே அது கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எக்ஸ்பிளாய்டேஷன் ஒன்று நம்ம படிச்சிருக்கோம், ஈக்குவாலிட்டின்னு ஒன்று படிச்சிருக்கோம், ஃப்ரீடம்னு ஒன்று படிச்சிருக்கோம், ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜனும் ஒன்று படிச்சிருக்கோம். ஸோ எல்லாமே கரெக்டாக தானே இருக்குன்னு கொஞ்ச நேரம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் தமிழ்ல படிச்சு பார்க்கும்போது தான் சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு வரணும், சுரண்டல் உரிமை அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அப்பதான் ஆமா ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன்ல ரைட் ஆஃப் எக்ஸ்பிளாய்டேஷன் சொல்லி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை டிக் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அதுல நிறைய பேர் தப்பு பண்ணியிருந்தாங்க. நானும் தப்பு தான் பண்ணியிருப்பேன், தமிழ்ல படிச்சிருந்தனால ஆன்சர் பண்ணேன். ஸோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க இதுல வந்து. அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து 6ல இருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த அதாவது அவங்கள பெற்றவங்க கண்டிப்பா எஜுகேஷன் கொடுக்கணும். 6ல இருந்து 14 வயசு வரைக்கும் கண்டிப்பா எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனாலதான் அந்த சொல்றப்ப அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுதான் 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. இது வந்து மொத்தம் 10 டியூட்டி இருக்கும், அடிப்படை கடமைகள். அதுல இந்த டியூட்டி வந்து 11வது டியூட்டியும் ஆட் பண்ணாங்க. சரியா, ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 10 டியூட்டி இருக்கும். அந்த 10 டியூட்டியும் எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சரியா, 42வது சட்ட திருத்தம் இதுலயே கொண்டு வந்திருப்பாங்க. மினி கான்ஸ்டியூஷன் படிப்போம்ல, ஸோ அதுலயே கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 11வது டியூட்டி மட்டும் 86வது சட்ட திருத்தம் 2002ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 8 - 6 2 2002 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இது ரொம்ப முக்கியமானது. சரி, நெக்ஸ்ட் அடுத்து வந்து இதுவும் தி ஒரிஜினல் காப்பீஸ், அதாவது அவங்க எழுதினது. நம்ம கான்ஸ்டியூஷன் புக் வந்து ஹிந்திலையும் எழுதியிருப்பாங்க, இங்கிலீஷ்லயும் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ எழுதின ஒரு பேர் வந்து பிரேம் பிகாரி நரேன் ரைசரா. சரிங்களா, அது வந்து நான் அந்த புக்ல ரிட்டர்ன்ல எழுதியிருப்பேன், ரிட்டர்ன் நோட்ஸ்ல இருக்கும், பிரேம் பிகாரி நரேன் ரைசரா. ஸோ அந்த எழுதின அந்த 2 புக்கையுமே அவங்க எங்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா பார்லிமெண்டோட லைப்ரரி ஆஃப் தி பார்லிமெண்ட்.
ஸோ அங்க வச்சிருக்காங்க. பட் ஆனா அந்த ஹேண்ட் ரைட்டிங் எதுவும் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு அதை புக்ல சுத்தி ஹீலியம் கேஸ் நிரப்பி அதை பாதுகாத்துட்டு வராங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் டெமோக்ரஸி. ஓகே, தெரியுது. ஓகே, டெமோக்ரஸி. ஸோ ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிறவர் நமக்கு தெரியும். அவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் தி பீப்புள், பை தி பீப்புள், ஃபார் தி பீப்புள் அப்படின்னு சொன்னவர். அதே மாதிரி இந்த டெமோக்ராட்டிக்ன்ற வார்த்தை இல்ல முதல்ல அந்த டெமோக்ரஸி அப்படிங்கிறது எங்க இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிரீஸ் நாட்டுல தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கோம். அதுல டெமோஸ் அப்படின்னா பீப்புள், கிராட்டரியா அப்படின்னா பவர் ஆர் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். டைரக்ட் டெமோக்ரஸிக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து சுவிட்சர்லாந்து. நம்மலாம் வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி. ரெப்ரஸன்டேட்டிவ்னா நம்ம வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம், எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க தான் நம்மளுக்கான சட்டத்தை வந்து ஏற்றுறாங்க. ஸோ அவங்க எந்த சட்டம் ஏற்றினாலும் அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால நம்ம வந்து ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி. பட் சுவிட்சர்லாந்து அப்படி கிடையாது. சுவிட்சர்லாந்துல ஒரு சட்டம் வருது அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் மக்கள் கணக்கு வாக்கெடுப்பு மாதிரி நடத்துவாங்க. மக்கள் எவ்வளவு வாக்கு போடுறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த சட்டம் வந்து வரும். மக்கள் கம்மியா வாக்களிச்சா அந்த சட்டம் வராது. ஸோ அப்ப அந்த சட்டம் வரதே வந்து மக்கள் கையில இருக்கு. அதனால தான் அவங்க வந்து டைரக்ட் டெமோக்ரஸிக்கு ஒரு எக்ஸாம்பிளா வருவாங்க சுவிட்சர்லாந்து. ஸோ நம்ம வந்து இன்டைரக்ட் டெமோக்ரஸிக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்பலாம். ஓகேங்களா? ஸ்கிரீன் தெரியுதுல்ல? ஓகே, தெரியுது. சரி, நெக்ஸ்ட் நம்ம இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸிக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் இங்கிலாந்து, யூஎஸ்ஏ, கனடா இவங்க எல்லாமே ரெப்ரஸன்டேட்டிவான டெமோக்ரஸி உள்ள ஸ்டேட் உள்ள நாடு. இதுல இந்தியாவும் இங்கிலாண்டும் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி. அதான் நம்ம எல்லாம் வந்து நமக்கு ஒரு பார்லிமெண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி இங்கிலாந்துக்கும் பார்லிமெண்ட் வச்சிருக்காங்க. ஸோ அங்கதான் எல்லாம் முடிவும் எடுப்பாங்க. பட் ஆனா யூஎஸ்ஏவும் கனடாவும் பிரசிடென்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. அதாவது அங்க வந்து பிஎம்னு இருக்க மாட்டாரு, அங்க வந்து பிரசிடென்ட், அமெரிக்கன் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் கையில தான் மொத்த ஆட்சியா இருக்கும். சரியா? நம்ம வந்து பார்லிமெண்ட் கையில இருக்கும் நம்மளது. அவங்களுக்குலாம் யூஎஸ்ஏவும் கனடாவும் வந்து பிரசிடென்ட் கையில இருக்கும். அடுத்து 2007 என்ன ஆயிருக்குன்னா யுஎன்ஓ, அதான் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வந்து அவங்க என்ன அடாப்ட் பண்றப்பாங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி 2007 அடாப்ட் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. எதையும் இப்ப ஆல்ரெடி இங்க ஒண்ணு பார்த்தோம். காந்தி 2007 யுனைடெட் நேஷன் வந்து இன்டர்நேஷனல் பீஸ் ஆஃப் நான் வயலன்ஸ் சொல்லி 2007 காந்தியோட பர்த்டேவை அமைதிக்கான நாள், இன்டர்நேஷனல் அமைதிக்கான நாள்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அதே 2007 என்ன பண்ணிருப்பாங்க, டெமோக்ரஸிக்கான இன்டர்நேஷனல் டேவை அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. 15th செப்டம்பர் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ 15th செப்டம்பர் அப்படிங்கிறது இன்ஜினியர்ஸ் டே. அதையும் எக்ஸ்ட்ராவா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இன்ஜினியர்ஸ் டே 15th செப்டம்பர். இன்ஜினியர்ஸ் டே யாரோட பர்த்டேவை கொண்டாடுறோம்னா விஸ்வேஸ்வர் ஐயா அப்படிங்கிற ஒருத்தரோட பர்த்டே கொண்டாடுறோம். அவர் ஒரு சிவில் இன்ஜினியர். ஸோ இதெல்லாம் எனக்கு இன்டர்வியூல கேட்ட கொஸ்டின் டிஎன்பிசியில. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 15th செப்டம்பர். அடுத்து நியூசிலாந்து தான் வந்து மக்கள், அதாவது விமன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தது வந்து நியூசிலாந்து தான். ஸோ 1893 கொடுத்துருக்காங்க விமன்ஸ்க்கான ஓட்டு. சரி, நெக்ஸ்ட் இப்போ 2 முடிச்சாச்சா? அடுத்து 3வது லோக்கல் பாடிஸ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். சரி, அதான் பஞ்சாயத்து. இதை பத்தி நம்ம டீட்டெயிலாவே நம்ம தனியாகவே நோட்ஸா எழுதியாச்சு. பட் இதுல கொடுத்துருக்க புக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க மட்டும் பார்த்துப்போம். இப்ப மொத்தமா இப்ப அர்பனை வந்து 3 பிரிப்பாங்கல்ல. ஒண்ணு வந்து கார்பரேஷன், அப்புறம் முனிசிபாலிட்டி, அப்புறம் டவுன் பஞ்சாயத்து. சரிங்களா? சரி, இப்ப இதுல கார்பரேஷன்ஸ் அப்படின்னா இப்ப சென்னை கார்பரேஷன், மதுரை, இந்த மாதிரி கார்பரேஷன் இருக்கும். அது எப்படி கார்பரேஷன் சொல்றாங்கன்னா அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட், அந்த ஊர்ல வந்து மக்கள் தொகை வந்து கிரேட்டர் தேன் 10 lakhs இருக்கணும். சரிங்களா? பாப்புலேஷன் அபவுட் 10 lakhs இப்படி இருந்தா அது வந்து கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஹெட்டட் பை ஐஏஎஸ் இது பண்ணுவாங்க. இதுல மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் சென்னை வந்து எந்த வருஷம் கார்பரேஷனா கொண்டு வந்தாங்க, 1688. அடுத்து லாஸ்ட் 4 தெரிஞ்சுக்கணும், 22. ஏன்னா இதான் கடைசியா ஆட் பண்ணது. இந்த 22 இருந்து 25 வரைக்கும் இது இந்த 4மே கடைசியா ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப கடைசியா ஆட் பண்ண 4 எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா காரைக்குடி, நாமக்கல், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை. ஓகேங்களா? இடையில இருக்கிறதெல்லாம் பெருசா கேட்க மாட்டாங்க. இப்ப உங்களுக்கே தெரியும், திடீர்னு தஞ்சாவூர் இது வந்து கார்பரேஷனா கேட்டா ஆமா தஞ்சாவூர்ன்ற ஒரு பெரிய ஊரு, அது கார்பரேஷனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டிக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் யார் வந்தா லாஸ்ட்ல யார் வந்தா அப்படின்னு மட்டும் பாத்துக்கோங்க. சென்னை 1688, லாஸ்ட்ல யார் வந்தாங்கன்னா இந்த லாஸ்ட் 4மே காரைக்குடி, நாமக்கல், புதுக்கோட்டை, திருவண்ணாமலை. அடுத்து முனிசிபாலிட்டி அப்படின்னா 1 லட்சத்துல இருந்து 10 லட்சம்குள்ள இருக்கிறவங்க. சரிங்களா? மோர் தேன் 1 lakh தான் போட்டிருப்பேன். ஏன்னா 10 லட்சத்துக்கு மேல போனாலே அதை நம்ம இங்க கார்பரேஷன் சொல்லிடுறோம்ல.
அதனால 1,00,000 இருந்து 10,00,000 அந்த பாப்புலேஷனுக்குள்ள இருந்தா முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் முனிசிபாலிட்டி தமிழ்நாட்டுல எதுனா வாலாஜாப்பேட்டை. அதே மாதிரி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல தான் நம்பர் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கு. இது வந்து ஹெட்டட் பை முனிசிபல் கமிஷனர், அதை கமிஷனர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இந்த முனிசிபல் கமிஷனர் கூட குரூப் டூல டாப் ரேங்க் வாங்கினா இந்த முனிசிபல் கமிஷனர் ஜாபை நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஹெட்டட் பை கமிஷனர்ஸ். சரி, அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அதாவது நிர்வாக தலைவர். அவர் யாருன்னா இஓ, எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் இருப்பாங்க. அடுத்து டவுன் பஞ்சாயத்து வந்து அபவ் 10,00,000 பாப்புலேஷன் மேல இருந்தா, அப்ப 10,00,000 இருந்து 1,00,000 பாப்புலேஷன் வரைக்கும் இருந்தா அதை டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவோம். இந்த டவுன் பஞ்சாயத்துன்ற சிஸ்டம் ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே இம்ப்ளிமெண்ட் பண்ணது தமிழ்நாடு தான். சரிங்களா? அது எக்ஸ்ட்ராவா நீங்க வச்சுக்கணும். அடுத்து வில்லேஜ் பஞ்சாயத்து. ஸோ இப்போ இது எல்லாமே ரூரல்ல வந்துடும். வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து உங்களுக்கு தெரியும். வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னா ஒரு செல்ஃப் குரூப் இருக்கும். ஸோ கவுன்சிலர் தேர்ந்தெடுத்துப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய வில்லேஜ் பஞ்சாயத்து சேர்ந்தது ஒரு பஞ்சாயத்து யூனியன் சொல்லுவாங்க. அப்ப பஞ்சாயத்து யூனியன் சேர்மனா யார் இருப்பாங்கன்னா அந்த வில்லேஜ் பஞ்சாயத்துல ஒரு 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 இதுக்கும் ஒருத்தர் இருக்காங்களே கவுன்சிலர் மாதிரி. ஸோ அவங்கள ஒருத்தரை தூக்கி அந்த ஒட்டுமொத்த பஞ்சாயத்துக்கும் சேர்மனா போடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் யாரு அப்படின்னா பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், ஸோ பிடிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பஞ்சாயத்து யூனியன் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப கம்மியா இருக்குன்னா நீலகிரி, பெரம்பலூர், இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்ல தான் ரொம்ப கம்மியா இருக்கு. சரிங்களா? லோவஸ்ட் நம்பர் ஆஃப் பஞ்சாயத்து மொத்தமே 4 தான் இருக்கு அந்த 2 இடத்துலயும். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து அப்படிங்கிறது ஒர்க், அதாவது இப்ப எப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத்துலாம் சேர்ந்து ஒரு 10, 20, 15 வில்லேஜ் பஞ்சாயத்துலாம் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து யூனியன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ள இருக்கிற அந்த பஞ்சாயத்து யூனியன் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒர்க்ஸ் அட் தி டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஃபார் கோஆர்டினேட்டிங் அண்ட் டெவலப்மெண்ட். சரி, அடுத்து கிராம் சபா மீட்டிங். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ மொத்தம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நான் அந்த ஃபர்ஸ்ட் 4 நீங்க படிக்கும் போது எப்படி படிக்கணும்? ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2, இது 4த்தையும் ஒன்னா படிச்சுக்கணும். ஏன்னா ஜனவரி 26, ஆகஸ்ட் 15 ரெண்டுமே நமக்கு தெரியும். மே 1 ஒர்க்கர்ஸ் டே, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. இந்த 4த்துல நடக்கும். அது இல்லாம 2, ஒன்னு மார்ச் 22லயும் நவம்பர் 1லயும் நடக்கும். சரிங்களா? சரி, இது இல்லாம இந்த டேட்ல மட்டும் தான் நடக்குமான்னு கேட்டா அப்படி கிடையாது. நீ கண்டிப்பா இந்த 6 டேட்ல நடக்கணும். அது இல்லாம எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் வேணா நம்ம கண்டிப்பா அந்த கிராம சபா கூட்டம் வந்து நடத்திக்கலாம். சரி, நெக்ஸ்ட் ஈக்குவாலிட்டி. இது ரூல் ஆஃப் லா. நம்ம ஆர்டிகல் 14 ஒன்று பார்த்தோம்ல. ஆர்டிகல் 14 என்னது? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்னு பார்த்தோம்ல. ஸோ அதுல என்ன இருக்கும்னா அது ஃபுல்லா அந்த ஆர்டிகல் நேம் ஃபுல்லா படிச்சா எப்படி இருக்குன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ரூல் ஆஃப் லா அப்படின்னு அந்த ஆர்டிகல் பேரே இருக்கும். பட் நம்ம என்ன படிப்போம்னா ஸ்டார்டிங் பேர் மட்டும் தான் நம்ம படிப்போம். அந்த ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு படிப்போம். பட் அதுல ஃபுல்லா இருக்கிறதே வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது தான் அது பேரு. ஸோ அப்போ ரூல் ஆஃப் லா எந்த ஆர்டிகல்னு கேட்டாலும் இதுவும் ஆர்டிகல் 14 தான். சரியா? ஸோ அதையும் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிற கான்செப்டை யாரு கொண்டு வந்தாங்க? ஏன்னா நமக்கு வந்து சிலபஸ்ல பாலிட்டி சிலபஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அது ரூல் ஆஃப் லானே ஒரு டாபிக் இருக்கும் சிலபஸ்ல. ஸோ எப்படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பின்னு இருக்கும், அந்த மாதிரி ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அப்போ அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா கண்டிப்பா இந்த பாக்ஸ்ல இருக்கிற கண்டென்ட் தான் மெயினா கேட்பாங்க. ஏன்னா ஏதாவது ஸ்கூல் புக்ல மெயினா இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் லா. இது வந்து ஏவி டைசி அப்படிங்கறத முதல்ல சொன்னாரு. அடுத்து ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் இன் இந்தியால வந்து எப்ப நடந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் நடந்திருக்கும். 25 அக்டோபர் 1951 ஆரம்பிச்சு 21 பிப்ரவரி 1952 வரைக்கும். ஸோ இந்த எலெக்ஷன்லயே நம்ம விமன்ஸ்க்கு ஓட்டு கொடுக்குறோம். பட் ஆனா எல்லாத்துக்கும் கொடுக்கல. அதுலயும் அவங்க ஒரு எல்லா விமன்ஸ் எல்லாம் அப்பயே அப்ப வந்து எல்லாருக்குமே எல்லாம் ஓட்டு கிடையாது. யார் அதிகமா டாக்ஸ் கட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு. சரிங்களா? அதுதான் அந்த டைம் பீரியட்ல. ஸோ அதனால இதுலயும் எல்லா விமன்ஸ்க்கும் ஓட்டுன்னு கிடையாது. ஸோ ஓட்டு கொடுக்கும்போது விமன்ஸ்க்கு சேர்த்து ஓட்டு கொடுக்குறாங்க. யார் யாரெல்லாம் மோஸ்ட்லி டாக்ஸ் கட்டிடுறாங்களோ அவங்க தான் ஓட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து விமனுக்கு வந்து 50% ரிசர்வேஷன் வந்து நம்ம கொடுக்குறோம். எதுல? பஞ்சாயத்து யூனியன்ல. சரிங்களா? பஞ்சாயத்து யூனியன் எலெக்ஷன்ல நம்ம விமன்ஸ்க்கு 50% சீட்டு கொடுக்குறோம். அதுவும் எப்போ கொடுக்கணும்? 2016 இருந்து அது கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? அது ஏன்னா தமிழ்நாட்டில் தான் இது கொடுக்குறோம் 50% ரிசர்வேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எஸ்டிஜி கோல்ஸ். எஸ்டிஜி கோல்ஸ் 17 கோல்ஸ் இருக்கும். அந்த 17 கோல்ஸ்ல 5th கோல் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பத்தி இருக்கு. அது எக்ஸ்ட்ரா ஞாபகம். டோட்டலா 17 கோல்ஸ். அது நமக்கு தெரியும் எஸ்டிஜி கோல் 17 அப்படிங்கிறது. ஏன்னா அந்த காலேஜ்ல அதையே சொல்லி தெரியாங்க. அந்த 17 கோல்ஸ் அப்படின்றதுனால அந்த 17 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே 2017 தான் அது ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஈக்குவாலிட்டி. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஆர்டிகல் 14, 15, 16, 17, 18 இதெல்லாம் என்ன ஆர்டிகல் சொல்லுவாங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ 14 அப்படின்னா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம், ஈக்குவலிட்டி பிஃபோர் லான்னு சொன்னல, அதுவும் அது கூட ரூல் ஆஃப் லாவும் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுவும் இது கூட சேர்ந்த ஆர்டிகல் தான். அடுத்து ஆர்டிகல் 15 பாகுபாடு காட்டக்கூடாது. ஸோ ஆர்டிகல் 14க்கு என்ன ஷார்ட்கட் பார்த்தோம், ஆயுள் தண்டனை. ஓகேங்களா, ஆர்டிகல் 15 அப்படின்னா பாகுபாடு காட்டக்கூடாது. ஸோ இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு எல்லாத்துக்கும் ஈவனா சாக்லேட் தரணும் அப்படின்னு பார்த்தோம். ஆர்டிகல் 16. ஸோ 16 அப்படின்னா இப்ப ஒரு பொண்ணு வந்து 16 வயசு ஆயிடுச்சுன்னா தாவணி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, தாவணி போட்டு வேலைக்கு போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப 16 அப்படின்னா ஒரு பொண்ணு தாவணி போட்டு வேலைக்கு போகுது, வேலைக்குன்னா பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 17னா அன்டச்சபிலிட்டி. ஸோ இதுக்கும் நம்ம சார்ட்டர் பார்த்துப்போம். 18ல ஒரு பொண்ணு கல்யாணம் நடக்கும், அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடிலாம் அந்த பொண்ணை போய் டச் எல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ 17 அப்படின்னா அன்டச்சபிலிட்டி. 18 அப்படின்னா ஸோ பொண்ணு கல்யாணம் ஆகுது, பட் ஆனா ஆகிற வயசு, அது மாப்பிள்ளை வந்து டாக்டராவோ டீச்சராவோ அந்த அந்த மாதிரி மாப்பிள்ளை தான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க ஞாபகம். ஏன்னா இதுல என்னன்னா டாக்டர் டீச்சர் இவங்க வாங்குற டைட்டில தவிர மற்ற யாருமே இந்த டைட்டிலும் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி இதுல சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த காலத்துல தான் இப்ப திவான் பகதூர் ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க பேருக்கு முன்னாடி அவங்களே ஒரு டைட்டில் எல்லாம் போடக்கூடாது, வேணா நீங்க டாக்டராவோ டீச்சராவோ இல்ல ஆர்மி ஆபீசராவோ இருந்தா நீங்க உங்க டைட்டில் போட்டுக்கலாம். இப்ப மேஜர் அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஸோ அப்ப அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் நீங்க டைட்டில் யூஸ் பண்ணவே தவிர அதை தவிர்த்து மற்ற டைட்டில் எல்லாமே அபாலிஷ் பண்ணப்படுது அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இது. ஸோ அப்போ அவ்வளவுதான் இது. நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் இப்ப இந்த பாட்டெல்லாம் முடிச்சாச்சு. இப்ப கீழே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன்னா, எலெக்ஷன் கமிஷன் பத்தி நம்ம தனியாவே நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ அதை பத்தி நம்ம பார்ப்போம் டீட்டெயில்டா. ஸோ எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறவங்கதான் அவங்க வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி படி, அதாவது ஒரு சட்டம் போட்டு உருவான அமைப்பு. ஸோ இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில இருக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து மொத்தம் 3 டைப் ஆஃப் பார்ட்டி சிஸ்டம் இருக்கும். ஒன்று நேஷனல் பார்ட்டின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து நேஷனல் பார்ட்டி அது ஸ்டேட் பார்ட்டி ஏதோ ஒன்று பார்ட்டின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ரீஜனல் பார்ட்டி தான் ஸ்டேட் பார்ட்டி. அது ஸ்டேட் பார்ட்டிக்கு இன்னொரு பேர் தான் ரீஜனல் பார்ட்டி. அண்ட் ரெஜிஸ்டர்டு பட் அன்ரெஜிஸ்டர்டு பார்ட்டிஸ், அதாவது இண்டிபெண்டன்ட் சுயேட்சையா நிற்கிறாங்களா அவங்க. அப்ப நேஷனல் பார்ட்டினா இப்ப பிஜேபி இவங்க தான் நேஷனல் பார்ட்டி. ஸ்டேட் பார்ட்டினா இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே இவங்கலாம் ஸ்டேட் பார்ட்டி. ஆமா, இதுல வந்து இன்னொன்னு டிவிகே இப்ப ஸ்டேட் பார்ட்டி அந்தஸ்து வந்துருச்சு. பட் நான் இங்க எழுதும் போது இங்க டிவிகேவை நான் பழைய நோட்ஸ்ல காப்பி போட்டதுனால இங்க வரல. ஸோ ஸ்டேட் பார்ட்டிஸ் இன் இந்தியால, சாரி இது கூட இங்க இந்தியான்னு போட்டேன்னா தமிழ்நாடுன்னு போட்டிருக்கணும். ஸோ இது ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஓகேவா, ஸோ ஸ்டேட் பார்ட்டிஸ் இன் தமிழ்நாடு 2026ல. ஸோ இதுல வந்து 5 கட்சி கொடுத்துருக்கேன். இதுல 6வதா டிவிகேவும் இப்போ வந்துருச்சு. சரிங்களா, அதையும் சேர்த்துக்கணும். சரி, இதுல என்ன சொல்லுங்க, நேஷனல் பார்ட்டி, ரீஜனல் பார்ட்டினா ஸ்டேட் பார்ட்டி, அடுத்து வந்து சுயேட்சையா நிற்கிறவங்க, அதுதான் ரெஜிஸ்டர்டு பட் அன்ரெகனைஸ்டு பார்ட்டி. சரி, ஹவு டு ஃபார்ம் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னா, முதல்ல எலெக்ஷன் கமிஷன் கிட்ட, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். இப்ப டிவிகே கவர்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால அவங்க போய் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க அவங்க கட்சி பேரையும் அவங்க இதையும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மினிமம் 100 மெம்பர்ஸ் ஆகுது அவங்க கட்சி சார்பா அவங்க இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எங்களோட ஆதரவு அப்படின்னு சொல்லி 100 மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்காக ஒரு லெட்டர் கொடுத்துருக்கணும். சரியா, ஸோ அதுதான் இது. மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் 100 மெம்பர்ஸ். அதே மாதிரி ஈச் மெம்பர்ஸ் நீட் டு ஹோல்ட் ஓட்டர் ஐடி, அதான் அவங்க 100 பேரும் ஓட்டர் ஐடி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இவங்க அதே மாதிரி இவங்க இப்ப டிவிகே வராங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் புக் மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு புக் எழுதியிருக்கணும். இப்ப கான்ஸ்டியூஷன் புக் இந்தியாவுக்குன்னு இருக்கு, அது மாதிரி அந்த கட்சிக்குன்னு ஒரு புக் எழுதியிருக்கணும். அதை கூட அவங்க பார்ட்டி அனௌன்ஸ் பண்ண ஒரு 3-4 மாசத்துல அவங்க அந்த புக் எழுதி இவரு விஜய் வந்து அம்பேத்கர் கிட்ட கொடுக்குற மாதிரி ஏஐல கூட ஜென்ரேட் பண்ணி வீடியோ எல்லாம் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரியா, ஸோ அப்ப இந்த 3மே பண்ணியிருந்தால்தான் அவங்கள வந்து அவங்களால ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா அவங்க ரெகனைஸ் ஆவாங்க. சரியா, ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டியா ரெகனைஸ் ஆன பிறகு அவங்க ஸ்டேட் பார்ட்டி அந்தஸ்து வர்றதுக்கு தான் கீழே. சரிங்களா, ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்ட்டியா ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா, ஏன்னா ஏகப்பட்ட கட்சி இருக்கும், அதுல எல்லா கட்சியும் நேஷனல் பார்ட்டின்னு சொல்லிட முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ணிருக்கணும், என்ன பண்ணிதான் நேஷனல் பார்ட்டி அந்தஸ்து வரும் அப்படின்னா, 4 ஆர் மோர் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா, 4 ஆர் மோர் ஸ்டேட்ஸ், அதாவது 4 இல்ல 4க்கும் அதிகமான ஸ்டேட்ல ஸ்டேட் பார்ட்டி அந்தஸ்து வாங்கிடணும். சரியா, அதாவது நான் ஸ்டேட் பார்ட்டி அந்தஸ்து வாங்குறதுன்னா என்னன்றது நான் இதுக்கப்புறம் சொல்றேன். பட் ஆனா அதுக்கு முன்னாடி நேஷனல் பார்ட்டி ஆகணும்னா
ஒரு 4 இதுல வந்து 4 ஸ்டேட்ல என்ன மினிமம் 4 ஸ்டேட்ல என்ன ஆயிருக்கும்னா ஸ்டேட் பார்ட்டி அந்தஸ்து வாங்கியிருக்கணும். இப்ப டிஎம்கே வந்து நேஷனல் பார்ட்டியான்னு கேட்டா கிடையாது, ஏடிஎம்கே கிடையாது. இப்ப அதே மாதிரி நம்பர் இது இப்ப டிவிகேவும் கிடையாது. சரிங்களா? அப்ப இந்த இந்த 3 பார்ட்டியுமே வந்து தமிழ்நாட்டோட ஒரு ஸ்டேட்டுக்குள்ளதான் இருக்கு. அப்ப இந்த மாதிரி 4 ஸ்டேட் இப்ப டிவிக்கே இப்ப இங்க ஃபார்ம் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி இவங்க இன்னும் ஒரு 3 ஸ்டேட்ல இவங்க இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க, இல்ல ஓரளவுக்கு மெஜாரிட்டி வராங்க அப்படின்னா, சோ அந்த மாதிரி 4 இடத்துல வந்தா மட்டும்தான் அவங்களை நம்ம நேஷனல் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? So அடுத்து இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 4 இடத்துல ஸ்டேட் பார்ட்டி அந்தஸ்து வாங்கணும். ரெண்டாவது, இப்ப இப்ப மொத்தமா இந்த லோக்சபாலயோ இப்ப லோக்சபா எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த லோக்சபா எலெக்ஷன்ல 4 ஸ்டேட் இல்ல 4க்கும் மோர் தேன் ஸ்டேட்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ல 6% ஓட்டு வாக்கு வந்து வாங்கியிருக்கணும். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் 4 ஸ்டேட்ல ஸ்டேட் பார்ட்டி அந்தஸ்து. ரெண்டாவது பாயிண்ட் அப்படி ஒண்ணு அது வாங்கிடணும். அப்படி இல்லைன்னா ரெண்டாவது அந்த லோக்சபா எலெக்ஷன்ல என்ன ஆயிருக்கணும்னா இந்த மாதிரி 4 ஸ்டேட்ல வந்து 6% வந்து வாக்கு வாங்கியிருக்கணும். சரிங்களா? அப்படி 6 அசம்பிளி எலெக்ஷன் அண்ட் அட்லீஸ்ட் 4 எம்பிஸ் இன் லாஸ்ட் லோக்சபா சீட். அப்ப லோக்சபா சீட் லாஸ்ட் நடந்த லோக்சபா சீட்ல 4 எம்பி சீட்டாவது ஜெயிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது ஒண்ணு. அப்ப 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைன்னா 4 எம்பி சீட் வாங்கியிருக்கணும். சரிங்களா? ஸோ அது அடுத்து ஒரே நிமிஷம் இருங்க, இது தெளிவா இருக்கா? நான் திரும்ப வேணா சொல்றேன். ஃபர்ஸ்ட் 4 ஸ்டேட், அதாவது 4 ஸ்டேட்ல ஸ்டேட் பார்ட்டி அந்தஸ்து வாங்கியிருக்கணும். இது ஃபர்ஸ்ட். அப்படி வாங்கிட்டா நேஷனல் பார்ட்டி அந்தஸ்து கொடுத்துருவாங்க. ரெண்டாவது, லாஸ்டா நடந்து முடிஞ்ச லோக்சபா எலெக்ஷன்ல 6% வாக்கு வாங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாம 6% வாக்கு வாங்கியிருந்தாலும் அவங்க 4 எம்பி சீட்டாவது வச்சிருக்கணும். சரிங்களா? அப்படி வச்சிருந்தாதான் அவங்களுக்கு நேஷனல் பார்ட்டி அந்தஸ்து கொடுப்பாங்க. இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 2% சீட்டாவது ஒரு 3 ஸ்டேட்லயாவது வாங்கியிருக்கணும். சரிங்களா? இப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் எவ்வளவு இருக்கும் அந்த ஸ்டேட்ல, அதுல 2% சீட்டு ஒரு 3 ஸ்டேட்ல வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அது லாஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இந்த 3த்துல எதனா ஒண்ணு வாங்கியிருந்தா உங்களுக்கு நேஷனல் பார்ட்டி அந்தஸ்து கொடுத்துருவாங்க. அடுத்து ஸ்டேட் பார்ட்டிக்கு அதே மாதிரி தான். டோட்டலா அந்த ஸ்டேட்ல நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாம 6% ஓட்டு வாக்கு வாங்கிருக்கணும். 2 எம்எல்ஏ சீட்டும் ஜெயிச்சிருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் 2 எம்எல்ஏ. ஸோ அது ரெண்டுமே சேர்ந்து இருந்தா அவங்களுக்கு வந்து ஸ்டேட் பார்ட்டி அந்தஸ்து கொடுப்பாங்க. அப்படி இல்லையா, லாஸ்டா நடந்து முடிஞ்ச லோக்சபா எலெக்ஷன்ல 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். ஒரே ஒரு எம்பி சீட்டாவது அந்த ஸ்டேட்ல இருந்து வாங்கியிருக்கணும். அப்படி நடந்தாலும் அதுக்கு வந்து ஸ்டேட் பார்ட்டி அந்தஸ்து கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்து மூணாவது பாயிண்ட் வந்து இதுல 2 கிரைட்டீரியா இருக்கும். ஒன்னு, 3% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அவங்க வாங்கியிருக்கணும். இப்ப தமிழ்நாட்டுல 234 தொகுதி அப்படின்னா அதுல 3%, ஒரு 8 சீட்டு 9 சீட்டு வரும். ஸோ அந்த மாதிரி 8 சீட்டு 9 சீட்டு ஜெயிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா 3 சீட்ஸ் ஜெயிச்சிருக்கணும். இந்த ரெண்டுத்துல எது மோரோ, எது அதிகமோ அது. இப்ப தமிழ்நாட்டுல வந்து 3% அப்படின்னா 8 சீட்டு 9 சீட்டோ வரும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா 3 சீட்டு. இந்த ரெண்டுத்துல எது பெருசு? 9 சீட்டு தான் பெருசு. அப்ப அந்த 9 சீட் வந்து அவங்க வாங்கியிருக்கணும். சரிங்களா? வாங்கியிருந்தாதான் அவங்க ஸ்டேட் பார்ட்டி அந்தஸ்து வாங்குவாங்க. ஏன்னா இப்போ ஒரு சில ஸ்டேட்ல எல்லாம் இப்ப சிக்கிம் அந்த மாதிரி ஸ்டேட்ல எல்லாம் வந்து ரொம்ப கம்மி. அப்ப அங்க 3% அப்படின்னா அது சும்மா ஒரு சீட்டு தான் வரும். ஒரு சீட்டு 1.5 சீட்டு இல்ல 2 சீட்டு வரும். அப்ப அந்த இடத்துல 2 சீட்டு வாங்கினா உங்களுக்கு ஸ்டேட் பார்ட்டி அந்தஸ்தான்னு கேட்டா அப்படி அந்தஸ்து கிடையாது. அப்ப இதுக்குதான் அந்த செக் வச்சிருக்காங்க. ஒண்ணு 3% சீட் வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைன்னா 3 சீட் வாங்கியிருக்கணும். இந்த ரெண்டுத்துல பார்ப்பாங்க. இந்த ரெண்டுத்துல எது பெருசோ அதை வந்து நீங்க வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கியதான் உங்களுக்கு ஸ்டேட் பார்ட்டி அந்தஸ்து. ஏன்னா அது 3வது கிரைட்டீரியா. அடுத்த 4வது, மொத்தம் அதாவது இப்ப லோக்சபா சீட்டு இப்ப தமிழ்நாட்டுல மொத்தம் 38 இருக்கா. இப்ப எவ்ரி 25 தொகுதிக்கு எவ்ரி 25 லோக்சபாக்கு ஒரு தொகுதி வந்து ஜெயிச்சிருக்கணும். அப்ப தமிழ்நாட்டுல வந்து 2 தொகுதி எம்பி சீட் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டேட் பார்ட்டி அந்தஸ்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் எழுதிருப்பாங்க. அட்லீஸ்ட் 1 எம்பி ஃபார் எவ்ரி 25 மெம்பர்ஸ் ஆர் எனி ஃபிராக்ஷன் அலாட்டட் டு தி ஸ்டேட் இன் தி லோக்சபா அப்படின்னு எழுதிருப்பாங்க. அடுத்து லாஸ்ட், இதான் 2011 கொண்டு வந்தாங்க. இதனாலதான் நாம் தமிழருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டேட் பார்ட்டி அப்படின்ற அந்தஸ்து கிடைச்சிச்சு. அதாவது லாஸ்டா நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல 8% வந்து, அது லோக்சபா எலெக்ஷனா இருக்கட்டும் இல்ல இது தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷனா இருக்கட்டும், லாஸ்டா நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல 8% சீட்டு வாங்கிட்டாங்க. பட் ஆனா அவங்க எம்எல்ஏ சீட்டே ஜெயிக்கல அப்படின்னா கூட அவங்க ஸ்டேட் பார்ட்டி அந்தஸ்து கொடுத்துருவாங்க. அப்படிதான் நாம் தமிழர் வந்து ஸ்டேட் பார்ட்டி அந்தஸ்து வாங்கினாங்க 2011.
ஸோ இப்போ அவங்க இந்த ஸ்டேட் பார்ட்டி அந்தஸ்தை இழந்திருப்பாங்க. பட் ஆனால் ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க. 2026ன்னு பார்க்கும்போது அவங்க ஸ்டேட் பார்ட்டியா இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு இருக்கிற வித்தியாசம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல 6% ஓட்டு வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? பிளஸ் 2 எம்எல்ஏ சீட்டும் வாங்கியிருக்கணும். ஆனா இந்த லாஸ்ட்ல இருக்குது நீங்க 6% ஓட்டும் வாங்கலாம், அதாவது 6% 2 எம்எல்ஏ சீட் வாங்கலாம் பரவாயில்ல. ஆனா 8% டோட்டல் ஓட்டு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் பார்ட்டி அந்தஸ்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி ஸ்டேட் பார்ட்டி அந்தஸ்து 4 ஸ்டேட்ல ஒரு பார்ட்டி வாங்கிச்சுன்னா அவங்களுக்கு நேஷனல் பார்ட்டி அந்தஸ்து. அதான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருக்கும். ரெகனைஸ்ட் இன் 4 or more states as a ஸ்டேட் பார்ட்டி அப்படின்றது. சரிங்களா? ஸோ அப்போ நேஷனல் பார்ட்டினா என்ன, ஸ்டேட் பார்ட்டினா இதெல்லாம் சும்மா ஆப்ஷன் வச்சு நம்ம போட்டலாம். இதை சும்மா லைட்டா ரீட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. அதான் இப்போதைக்கு 2026ல என்னென்னலாம் நேஷனல் பார்ட்டி இருக்கு அப்படின்னு நீங்க கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி, ஸோ இதெல்லாம் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டேட் பார்ட்டியில ஒரே ஒரு பார்ட்டி மட்டும் இங்க மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும் போது பழைய நோட்ஸ் எடுத்து அப்படியே காப்பி பண்ணி போட்டேன். ஸோ அந்த தமிழக வெற்றி கழகம் மட்டும் இங்க வரணும். அடுத்து இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் வந்து 2 அனிமல் சிம்பிள் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஒன்னு யானை, இன்னொன்னு வந்து சிங்கம். இந்த 2 மட்டும் அவங்க கொடுப்பாங்க. அதை தவிர மற்ற எந்த அனிமல்ஸுமே அவங்க கொடுக்கறது இல்லை. ஓகேங்களா? யாராவது அனிமல்ஸ் வேற எதனா ஒரு இப்போ டைகர் அப்படின்னு சொல்லி போய் பர்மிஷன் கேட்கறாங்கன்னா அவங்க சிம்பிள்ஸா கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்ப 2 அனிமல் மட்டும் அவங்க கொடுக்குறாங்க. ஒன்னு யானை, இன்னொன்னு வந்து இது புலி. சரி, அடுத்து அவ்வளவுதான் இந்த பேஜ்ல லாஸ்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா தலைமைச் செயலகம். இதுதான் வந்து இந்த சென்ட் ஜார்ஜ் போர்ட். இந்த சென்ட் ஜார்ஜ் போர்ட்ல இருக்கிற ஒரு மியூசியம்ல தான் அந்த ஃபர்ஸ்ட் கொடியேற்றின அந்த நேஷனல் பிளாக் வந்து இன்னமும் வச்சிருக்காங்க. குடியாத்தம்ல நெய்யப்பட்டுச்சு அப்படின்லாம் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த பிளாக் வந்து இந்த இதுக்குள்ளதான் வச்சிருக்காங்க. சரி, இது பாருங்க, பிரிட்டிஷால கட்டப்பட்ட ஃபர்ஸ்ட் போர்ட் தான் சென்ட் ஜார்ஜ் போர்ட் அப்படிங்கிறது. ஸோ இது கவர்னருக்கான எலிஜிபிலிட்டி கிரைடீரியா. ஸோ அவர் வந்து 35 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அப்புறம் அவர் தான் வந்து ஒரு ஸ்டேட்டோட எக்ஸிகியூட்டிவ் ஹெட்டா இருப்பாரு. அப்புறம் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸோட சான்சலரா அவர் இருப்பாரு. அப்புறம் அவர் யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணுவாருன்னா, ஸோ அட்வொகேட் ஜெனரல், சேர்மன் அண்ட் மெம்பர் ஆஃப் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிஎன்பிசி இருக்காங்களே, ஸோ அவங்க தான் அவரோட இந்த டைரக்டர் வந்து இவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணாரு. அப்புறம் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரை இவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணாரு. ஸோ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அதாவது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் எதுக்கு இருக்குன்னா அந்த லோக்கல் பாடி எலெக்ஷனை நடத்துறதுக்காக தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் நடத்தக்கூடிய ஒரே எலெக்ஷன் வந்து லோக்கல் பாடிஸ், இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் மட்டும் தான். அப்புறம் இவர் வந்து வைஸ் சான்சலர் ஆஃப் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து எம்எல்சினா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இப்போதைக்கு நம்ம கிட்ட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இல்லை. ஸோ அதை பத்தி எல்லாம் கீழே எழுதியிருப்போம். அடுத்து இதுல வந்து 30 வயசு ஆயிருக்கணும். அதே மாதிரி சிஎம் ஆகணும்னா, சிஎம் கேண்டிடேட் ஆகணும், இல்லை எம்எல்ஏ கேண்டிடேட் ஆகணும்னா நமக்கு முதல்ல 25 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்திருக்கணும். சரிங்களா? ஸோ இவரு கவர்னரை வந்து அதாவது இவரு ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் எக்ஸிகியூட்டிவ்னு சொல்லுவாங்க. பட் ஆனா இவர் பேரளவு ஹெட் தான். ரியல் ஹெட் யாருன்னு கேட்டா சிஎம். ரியல் ஹெட்னு கேட்டாங்கன்னா சிஎம். அடுத்து ஹைகோர்ட்டுக்கு ஜட்ஜா ஆகுறாங்க, சீஃப் ஜஸ்டிஸா ஆகுறாங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஏஜ் வந்து 62 வயசு. இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு 65 வயசு 6 வருஷம் கொடுத்துருப்பாங்க. இப்ப ஹைகோர்ட்டுக்கு 62 வயசு. சரி, இது 2வது பேஜ் கம்ப்ளீட். அடுத்து 3வது பேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் விமென்ஸ் பத்தி நிறைய இருக்கும். இப்ப மகாத்மா காந்தியும் ஒபாமாவும் 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க சொல்லி ஸ்கூல் புக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம். மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருப்பாருன்னா, டு கால் விமன், அதான் ஒரு விமன் வந்து நம்ம வீக்கர் செக்ஸ்ன்னு சொல்றது தப்பு. அதாவது அவங்க ரொம்ப வீக்கரான பாலினம் அப்படின்னு சொல்றது தப்பு. அவங்க ஒரு போல்டானவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அடுத்து அவங்கள அந்த மாதிரி வீக்கர் செக்ஷன் சொல்றவன் வந்து அவன் வந்து ஒரு தப்பானவனா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது வந்து தப்பானவனா இருப்பான். அது மட்டும் இல்லாம அப்படி சொல்றவன் வந்து விமன்ற ஒருத்தவங்களுக்கு அவன் வந்து ஒரு மாதிரி அநீதியை இழைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அப்ப விமனை வந்து வீக்கர் செக்ஷன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. அவ்வளவுதான். அது வந்து காந்தி. அடுத்து ஒபாமா என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்ப நம்ம பசங்க, இப்ப ஆம்பளை பசங்க எல்லாம் எப்படி நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பி அவனை இப்படி படிக்க வைக்கணும், அப்படி படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கனவு காண்றோமோ, அந்த மாதிரி பொம்பளை பசங்களுக்கும் நம்ம அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்ப அந்த மாதிரி நம்ம கொடுத்தாதான் அந்த பொம்பளை பசங்க நல்லா படிச்சாதான் அடுத்து நம்ம ஜென்ரேஷன் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அது வந்து சொன்னது யாருன்னா பாரக் ஒபாமா. ஸோ அடுத்து இப்ப படிக்காதவங்க எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்கன்னு பார்க்கும்போது ஒரு 100% படிக்காதவங்க இருக்காங்கன்னா அதுல 63% வந்து பெண்களா தான் இருக்காங்க. ஸோ அதை இங்க கொடுத்துருப்பாங்க. அடுத்து
யுனெஸ்கோ யுனெஸ்கோ என்ன சொல்றாங்கன்னா, ஆஹ் ஒரு பிரைமரி எஜுகேஷன்ல ஒரு பொண்ணு வந்து ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா படிச்சுச்சுன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு 9வது வரைக்கும் படிக்குது ஒரு பொண்ணு, அது எக்ஸ்ட்ரா ஒரு 10வது சேர்த்து முடிச்சிச்சு அப்படின்னா, அதோட டோட்டல் இன்கம், அது 9வது படிச்சுட்டு அது எவ்வளவு இன்கம் வாங்குமோ அதை விட ஒரு வருஷம் எக்ஸ்ட்ராவா பிரைமரி எஜுகேஷன் படிச்சா அது எக்ஸ்ட்ராவா ஒரு 20% சம்பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து அதே மாதிரி ஒரு விமன் வந்து 10% எக்ஸ்ட்ராவா ஸ்கூல் அட்டன் பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட growth வந்து, அதாவது இப்போ மொத்தமா இருக்கிற லேடிஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவா ஒரு 10% ஸ்கூலிங் படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஜிடிபியில வந்து அவங்க எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கன்னா 3% வந்து எக்ஸ்ட்ரா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஜிடிபியோட ரேட் வந்து இப்போ இந்தியாவில் வந்து ஒரு 50% இருக்கு அப்படின்னா, அப்போ விமன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 10% எக்ஸ்ட்ரா படிச்சாங்க அப்படின்னா, அவங்க வந்து 50% தான் இருக்குது, 53% ஆகும், எக்ஸ்ட்ரா ஒரு 3% ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் பெருசா முக்கியம் கிடையாது. மெயினா இந்த ரெண்டு மெயினா பார்த்துக்கோங்க, இந்த ரெண்டு இதையும் அவசியம் தான் அப்படின்ட்டு. அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாவித்ரிபாய் பூலே, இவங்க தான், அதாவது இவங்க தான் சாவித்ரிபாய் பூலே ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டீச்சர். இவங்க தான் முதல்ல ஃபீமேல் டீச்சரா இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இவங்க தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. யார் கூட சேர்ந்தா ஹஸ்பண்டோட சேர்ந்து. ஹஸ்பண்ட் பேர் வந்து ஜோதிராவ் பூலே. சரிங்களா? இவங்க பேர் சாவித்ரிபாய் பூலே, ஹஸ்பண்ட் பேர் வந்து ஜோதிராவ் பூலே. சரிங்களா? இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு பெண்களுக்காக ஒரு ஸ்கூல் வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க. இந்த இயர் ரொம்ப முக்கியம். போன வருஷம் ஏஇல கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏஇயோ ஜேடிஓலயோ கேட்டாங்க. சரியா? எந்த வருஷம் சாவித்ரிபாய் பூலே வந்து இந்த பெண்களுக்காக ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க 1848 அப்படிங்கறது நம்ம ஆன்சர் பண்ணோம். இது ஓகே. அடுத்து அந்த ஸ்கூல் எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பூனேல ஆரம்பிச்சாங்க. குறிப்பிட்ட சொல்லணும்னா இந்த பிடேவாடா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஆரம்பிச்சாங்க. அடுத்து இது எல்லாத்தையும் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. அதுல வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இல்ல கேட்காம கூட போகலாம். அதாவது ஃபர்ஸ்ட் விமன் என்ன பண்ணாங்க, இப்போ ஃபர்ஸ்ட் உமன் யூனிவர்சிட்டி யார் ஆரம்பிச்சாங்க, ரிஷி கார்வே அப்படிங்கிறவங்க ஆரம்பிச்சாங்க. இந்த இயர்லாம் வேண்டாம், இயர்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யாரு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதுல மெயினா இவங்க பார்த்துக்கோங்க. யங்கஸ்ட் மினிஸ்டர் யாருன்னா சுஷ்மா ஸ்வராஜ் அப்படின்றவங்க. அதுக்கப்புறம் இவங்க பேர் என்ன, ஒருத்தவங்க ஐபிஎஸ் கிரண் பேடி, ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ் ஆபீசர் வந்து உமன் வந்து கிரண் பேடி. அடுத்து வந்து இந்த நிர்மலா சீதாராமன். ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர். இப்போ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் விமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இவங்க தான். ஸோ இது எல்லாமே சும்மா ஒரு அடி ரீட் பண்ணிக்கோங்க. சரியா? பார்த்து ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி மவுண்ட் எவரெஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் இந்தியன் யார் அப்படின்லாம், இந்தியன் விமன் யார் அப்படின்லாம் அதுல இருக்கும். அதெல்லாம் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அதான் அடுத்து இது எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் ஆனது. பட் ஆனா பாலிட்டி ஆக்ட் எல்லாம் போட்டனால அது பாலிட்டியோட ரிலேட்டா இருக்குன்னு சொல்லி அதையும் சேர்த்து நம்ம இதுலயே நோட்ஸ் எடுத்துட்டோம். சரி, மெயினா பாக்குறது மோனோபோலி. இப்போ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் இல்ல மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இந்த வேர்டை ஃபர்ஸ்ட் மோனோபோலிஸ்டிக் அப்படின்னு சொல்லி யாரு ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்க காம்படிஷன் சொல்லி, எட்வர்ட் எச் கேம்பர்லின் அப்படின்னு ஒருத்தர் தான் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில இருக்காரு. அவரோட புக்கு தியரி ஆஃப் மோனோபோலிஸ் அண்ட் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு எழுதியிருப்பாரு 1933. அதுல ரொம்ப முக்கியமானது இதுதான், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது. இது என்ன கொடுத்தாலே ஆஃப் ஆகுது. சரி, இது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986, கோப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து அந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன், அதாவது நுகர்வோர் வாங்குறாங்களா அவங்களோட மேக்னா கர்ட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். 1986. அதுக்கப்புறம் 2019 அதை திருத்தம் பண்ணி வெளியிட்டு இருப்பாங்க. பட் ஆனா கேட்டாங்க இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இயர் கேட்டாங்கன்னா 1986 தான். அதுக்கப்புறம் அதை திருத்தம் பண்ணி 2019 திரும்ப அதை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் லீகல் மெட்ரோலஜி ஆக்ட் அப்படின்னு சொல்லி 2009, இதெல்லாம் ஜஸ்ட் ஆக்ட் சும்மா பார்த்துக்கோங்க. இது பிஸ், பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். ஸோ இதுவும் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஒரே வருஷம் 1986. அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியம், எசென்சியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் 1955. ஓகேங்களா? ஸோ இது 1955. அடுத்து பிளாக் மார்க்கெட் அண்ட் எசென்சியல் கமோடிட்டிஸ் ஆக்ட், மெயின்டெனிங் சப்ளைஸ் ஆஃப் எசென்சியல் கமோடிட்டிஸ் ஆக்ட், இது 1980. வெறுமன கமோடிட்டி ஆக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1980. அப்ப எசென்சியல் கமோடிட்டி ஆக்ட்னா 1955, வெறுமன கமோடிட்டி ஆக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1980. ஓகேங்களா? சரி, அடுத்து
இதுல ஒரு சில தான் அவன் மேலேயே பார்த்தாச்சு, அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரெண்டாவது பாயிண்ட்லாம் மேலேயே பார்த்தாச்சு. இது ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 154 இவர் கவர்னரோட எக்ஸிகியூட்டிவ் பவரை பத்தி சொல்ற ஆர்டிகல். சரிங்களா? அப்ப இது கேட்பாங்க, கவர்னர் ஆப்ஷன் மாதிரி மேட்ச் மாதிரி கொடுப்பாங்க, எக்ஸிகியூட்டிவ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 154 கவர்னருக்கு. அதே மாதிரி 158ல 3A எதை பத்தி சொல்லனா, ஒரு கவர்னர் 2 இல்ல 3 ஸ்டேட்டுக்கு சேர்த்து கவர்னரா இருக்கலாம் அப்படிங்கறத பத்தி சொல்ற ஆர்டிகல் 158 3A. இப்ப நம்ம கூட ஒரு கவர்னர் இருக்காரு, இப்ப புதுசா இருக்காரு. இவர் வந்து கேரளாவோட கவர்னராகவும் இருக்காரு, தமிழ்நாடோட கவர்னராகவும் இருக்காரு. சரிங்களா? ஸோ அப்ப ஒரு கவர்னர் வந்து 2 அல்லது மோர் தேன் 2, சரிங்களா? ஸோ அது கூட கவர்னரா இருக்கலாம் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் வந்து 158 3A. ஏன்னா இதெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இந்த வாட்டி அதிகம். ஏன்னா இப்ப கவர்னர் இங்க இருக்கிற தமிழ்நாட்டு கவர்னர் வந்து 2 ஸ்டேட்டுக்கு இருக்காரு. ஸோ அப்ப இந்த ஆர்டிகல் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்து ஆர்டிகல்ஸ் 157 அண்ட் 158 இந்த ரெண்டுமே என்ன பத்தி சொல்லுது அப்படின்னா, கவர்னரோட எலிஜிபிலிட்டி கிரைடீரியா, அதாவது 32 வயசு ஆயிருக்கணும், அவர் எந்த ஒரு லாபம் தரக்கூடிய வேலையிலையும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி கவர்னரை பத்தி எலிஜிபிலிட்டி நிறைய இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி சொல்ற ஆர்டிகல் வந்து 157 அண்ட் 158. அடுத்து ஆர்டிகல் 163, இது வந்து கவர்னருக்கும் வரும், சீஃப் மினிஸ்டருக்கும் வரும் இந்த ஆர்டிகல். அதாவது 163 என்ன ஆர்டிகல் அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் தலைமையிலான ஒரு அமைச்சரவை குழு கவர்னருக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டிகல். அப்ப இது சீஃப் மினிஸ்டருக்கும் வரும், கவர்னருக்கும் வரும். சரிங்களா? அப்ப 163 ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அடுத்து இங்க பாருங்க, இது சும்மா அவரோட இதை பத்தி எழுதியிருப்பேன். அவர் எலிஜிபிலிட்டி cannot be a member of parliament or state legislative. அதாவது அவர் எந்த ஒரு பதவி தரம், எந்த ஒரு பதவியிலும் இருக்கக்கூடாது. அது எம்எல்ஏவாவோ எம்பியாவோலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு கவர்னர் வந்து அவரோட ஓன் ஸ்டேட்டுக்கு அவர் வந்து கவர்னரா போட மாட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டாலேயே தமிழ்நாட்டோட கவர்னரா போட மாட்டாங்க. அப்படி போட்டா அவங்களுக்கு ஃபேவரா தமிழ்நாட்டுக்கு ஃபேவரா பண்ணுவாங்க, அந்த ஸ்டேட்டுக்கு ஃபேவரா பண்ணுவாங்க. அந்த ஸ்டேட் ஆளுங்களை அந்த ஸ்டேட்டுக்கு வந்து போடுறது இல்லை. சரி, அடுத்து இப்ப எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி 356, நேஷனல் எமர்ஜென்சி 352, ஸ்டேட் எமர்ஜென்சி 356, அப்புறம் பினான்சியல் எமர்ஜென்சின்னு ஒண்ணு படிப்போம், அது 360. இப்ப இந்த 356 அப்படிங்கிறது ஸ்டேட் எமர்ஜென்சியா, பட் இது கவர்னர் கொண்டு வருவாரான்னு கேட்டா கவர்னர் கொண்டு வர மாட்டாரு. கவர்னர் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்ல வந்து இப்ப ரொம்ப கலவரமா இருக்கு, உடனே என்ன பண்ணுங்க, எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கவர்னர் வந்து பிரசிடென்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாரு. பிரசிடென்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுத்தா உடனே பிரசிடென்ட் என்ன பண்ணாரு, இந்த ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாரு. அதாவது ஸ்டேட் எமர்ஜென்சியை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. அப்ப ஸ்டேட் எமர்ஜென்சியை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான்னு கேட்டா கவர்னர் சொல்லக்கூடாது. ஸ்டேட் எமர்ஜென்சியை இம்ப்ளிமெண்ட் பண்றவர் பிரசிடென்ட் தான். பட் யாரோட ரிப்போர்ட் அடிப்படையா வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாருன்னா கவர்னரோட ரிப்போர்ட் அடிப்படையா வச்சு தான் இது பண்ணுவாரு. அதுக்கப்புறம் கவர்னரோட இன்னொரு வேலை எம்எல்சி இருக்குல்ல, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதுல 1/6 மெம்பர் வந்து டைரக்டா கவர்னர் வந்து நாமினேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப அதுல நான் இந்த சைடு எழுதியிருப்பேன், நான் என்ன சொல்றேன். பட் அதுல கவர்னர் வந்து 1/6 மெம்பரை வந்து அவர் டைரக்டா அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். சரி, அடுத்து சீஃப் மினிஸ்டர் பாக்குறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு வந்துடலாம். அப்புறம் இதை படிச்சோன்னு இதை பார்த்தா புரியும் பாயிண்ட்ஸ். இப்ப லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் இது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல சொல்லிடுறேன். இப்ப லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது இப்ப தமிழ்நாட்டுல இல்ல, அது 1986 அதை தூக்கிட்டாங்க. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து மினிமம் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னா, மினிமம் 40 பேராவது இருக்கணும். மேக்ஸிமம் எவ்வளவு பேர் இருக்கணும்னா, டோட்டல் ஸ்ட்ரென்த் இப்ப ஸ்டேட் அசம்பிளி தொகுதி 234 தொகுதி நம்ம கிட்ட இருக்குன்னா அதுல 1/3 வந்து டோட்டல், அது வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். ஸோ இப்ப 234/3 போட்டா என்ன ஆன்சர் வருதோ அது வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த். அப்ப மினிமம் ஸ்ட்ரென்த் வந்து 40. சரி, அப்ப இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். இதுல 1/3 மெம்பர், 1/3 வந்து யாரு வந்து செலக்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்த லோக்கல் பாடிஸ், அதாவது பஞ்சாயத்து யூனியன் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க, அதுக்கப்புறம் எம்எல்ஏஸ், நம்ம ஓட்டு போட்டவங்க எம்எல்ஏஸ். ஸோ அப்ப இவங்க 2 பேர் சேர்ந்து அதுல 1/3 மெம்பர்ஸ் வந்து அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது இவங்க தான் ஓட்டு போடுவாங்க எம்எல்சிக்கு, இவங்க இது பண்ணி தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ஓட்டு போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எம்எல்சிக்கு ஓட்டு போடுவாங்க. அப்ப நம்ம ஓட்டு போடுறவங்க வந்து இப்ப பஞ்சாயத்து யூனியனுக்கும் நம்ம ஓட்டு போடுவோம், எம்எல்ஏ பதவிக்கும் நம்ம ஓட்டு போடுவோம். சரிங்களா? அப்படி ஓட்டு போடும் போது அவங்க 2 பேருமே எவ்வளவு சதவீதம் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா 1/3. ஓகேங்களா? இப்ப இவங்க 2 பேரும் 1/3. இப்ப நெக்ஸ்ட் இவங்க 2 பேரும், இப்ப இந்த எம்எல்ஏவும் சரி, லோக்கல் பாடிஸ்ல அதாவது பஞ்சாயத்து யூனியன்ல இருக்கவங்க சரி, படிச்சவங்க இல்ல படிக்காதவங்க கூட இதுல நிற்பாங்க. அப்ப நம்ம அவங்க ஓட்டு போட்டோம் அப்படின்னா அவங்க இதுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்ப படிக்காதவங்க என்ன பண்றாங்க, 1/3 மெம்பரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப இவங்களும் 1/3, இவங்களும் 1/3. அடுத்து
இப்போ படிச்சவங்க, இப்போ கிராஜுவேட்ஸ் படிச்சவங்கன்னா கிராஜுவேட்ஸ்ல வந்துருவாங்களா. அதுக்கப்புறம் டீச்சர்ஸும் படிச்சவங்களா தானே இருப்பாங்க, காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ், ஸ்கூல்ஸ் எல்லா டீச்சர்ஸும் சேர்த்து வந்துடும். அப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து 1/12 மெம்பர் வந்து அங்க எடுக்கிறாங்க. அப்ப இவங்க தனியா 1/12, இவங்க தனியா 1/12. சரி, அப்ப அதே மாதிரிதான் இங்க படிக்காதவங்க 1/3, எம்எல்ஏவும் படிக்காதவங்களா இருப்பாங்க 1/3. இங்க படிச்சவங்க 1/12 கிராஜுவேட், டீச்சர்ஸும் படிச்சவங்களா இருப்பாங்க 1/12. அவ்வளவுதானே, 4 முடிஞ்சா. அடுத்து 5வது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, கவர்னர் வந்து 1/6 மெம்பரை வந்து நாமினேட் பண்றாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்பதான் இங்க பார்த்தோம். இப்பதான் இங்க பார்த்தோம், கவர்னர் வந்து 1/6 மெம்பரை வந்து நாமினேட் பண்றாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தாச்சா. அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா ஆன்சர் 1 வரும். ஓகேவா. ஸோ அவ்வளவுதான், கரெக்டா வந்துடும். சரி, அடுத்து இவங்களோட பதவி காலம் வந்து கவர்னருக்கு 5 வருஷம், இவங்களுக்கு வந்து 6 வருஷம். சரிங்களா. ஸோ 6 வருஷம். அதுல எவ்ரி 2 வருஷம் வந்து 1/3 மெம்பர் வந்து ரிட்டையர் ஆவாங்க. ரிட்டையர் ஆகி புது ஆளுங்க உள்ள வருவாங்க. ஸோ அடுத்த ஒரு 2 வருஷம் கழிச்சு 1/3 மெம்பர் வந்து ரிட்டையர் ஆயிடுவாங்க. அந்த 6 வருஷம் டைம் பீரியட் முடிடுவாங்க. திரும்ப புது ஆளுங்க வந்து உள்ள வருவாங்க. இந்த மாதிரி ஒரு சைக்கிள் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த சைக்கிள் மாறிக்கிட்டே இருக்கனால இந்த அவை வந்து எப்பயுமே காலி ஆகாது. இப்ப எப்படி இது கூட கொஸ்டினா கேட்கலாம். இப்ப தமிழ்நாட்டுல வந்து போன வாட்டி வந்து டிஎம்கே கவர்மெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுற வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து சட்டசபையில யாருன்னு கேட்டா யாருமே இல்லை, சட்டசபை கலைக்கப்பட்டுச்சு. சரிங்களா. அப்ப புதுசா சட்டசபையில ஒரு அடுத்த சீஃப் மினிஸ்டர் ஆகுற வரைக்கும், அது வரைக்கும் அந்த டைம் பீரியட் வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க. பட் ஆனா எம்எல்சில அப்படி கிடையாது. எம்எல்சி எவ்ரி 2 வருஷம் ஒரு பார்ட் மெம்பர் ரிட்டையர் ஆகுறதுனால புதுசா ஆகிறவங்க உள்ள வருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, இது சைக்கிளா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கனால இது எப்பயுமே கலைக்கவே படாது. அப்ப எப்பயுமே இது ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா. ஸோ அது எக்ஸ்ட்ரா பாயிண்ட். அடுத்து சேர்மன் வந்து இதோட ப்ரெசிடிங் ஆஃபீஸரா இருப்பாரு. அது யாருன்னா, அந்த ஆல்ரெடி அதுல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கல்ல. ஸோ இப்ப 40ல இருந்து ஒரு 100 பேர் இருக்காங்க, அதுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா, ஸோ இப்போ மொத்தமா இப்போ எம்எல்சில ஒரு 100 பேர் இருக்காங்க. இப்போ அந்த 100 பேர்ல ஒருத்தரத்துக்கு சேர்மனா போட்டு அவர் வந்து ப்ரெசிடிங் ஆஃபீஸரா போடுவாங்க. அவர் பேர் வந்து சேர்மன். ஸ்பீக்கர் கிடையாது. ஸ்பீக்கர்னா அது வந்து ஸ்டேட், இப்ப நம்ம இதுல இருக்கிறது சபாநாயகர் வந்து ஸ்பீக்கர்னு சொல்லுவோம். சேர்மன் அப்படின்னு இவர் வந்து ஸ்பீக்கர்னு சொல்லக்கூடாது, இவர் பேர் வந்து சேர்மன். ஓகேங்களா. ஸோ அப்ப இவர் தான் ப்ரெசிடிங் ஆஃபீஸர். இப்ப சபாநாயகர் மாதிரி இவரும் அந்த அவையில வந்து மேல உட்காந்துருக்காரு. ஓகேங்களா. பட் அவர் பேர் வந்து சேர்மன். இதே வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ், அதாவது நம்ம சட்டசபையில இருந்து அவர் பேர் வந்து சபாநாயகர் ஆர் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் இப்போதைக்கு இந்தியாவில வந்து 6 ஸ்டேட்ல மட்டும் தான் இந்த கான்செப்ட் இருக்கு, எம்எல்சி கான்செப்ட். டி அமுக் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படிச்சோம். ஸோ பீகார், ஆந்திரா, ஏனா ஆந்திரான்னு வந்தாலும் தெலுங்கானா கூட வந்துடும், எம்னா மகாராஷ்டிரா, யூனா உத்தரப்பிரதேஷ், கேனா கர்நாடகா. சரிங்களா. ஸோ பி அமுக். அடுத்து தமிழ்நாடு வந்து இதை எப்போ அப்ளைஸ் பண்ணாங்க அப்படின்னா, எம்ஜிஆர் டைம் பீரியட்ல தான் இவர் அப்ளைஸ் பண்ணிடுவார். ஏன்னா எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு எதுக்கு வேஸ்டா இருக்காங்க, அவங்களுக்கு சேலரி வேற கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து இதை அப்ளைஸ் பண்ணிட்டாரு. 1986 இதை அப்ளைஸ் பண்ணிட்டாரு. நவம்பர் 1 அன்னைக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா. ஸோ அப்ப எம்ஜிஆர் டைம் பீரியட்ல இந்த எம்எல்சின்றத அபாலிஷன் பண்ணியாச்சு. அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இதுல மினிமம் 60 மெம்பர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 500 மெம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி ஏஜ் லிமிட் வந்து 25 வருஷம். ஏஜ் லிமிட் வந்து 25 வயசு. இதுல வந்து 30 வயசு. ஓகேங்களா. இதுல வந்து 25 வயசு. இதெல்லாம் நம்ம மேலேயே பார்த்தாச்சு. அடுத்து ஸ்பீக்கர் தான் இதுல ப்ரெசிடிங் ஆஃபீஸரா இருக்கும். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ப்ரெசிடிங் ஆஃபீஸர் வந்து சேர்மன். பார்த்தீங்களா. இங்க ப்ரெசிடிங் ஆஃபீஸர் வந்து சேர்மன். ஓகேவா. இங்க ப்ரெசிடிங் ஆஃபீஸர் வந்து ஸ்பீக்கர். மாத்தி சொல்லிடக்கூடாது. ஆப்ஷன் கொடுக்கும்போது கரெக்டா பார்த்து சூஸ் பண்ணுங்க. சரி, இது ஸ்பீக்கர்னா நம்ம இன்னொரு பேர்ல என்னன்னு சொல்லுவோம், சபாநாயகர் அப்படின்னு சொல்லுவோமா ஸ்பீக்கருக்கு. சரி, அடுத்து a money bill can be introduced only in the assembly. அப்போ ஒரு பில்லு பாஸ், ஒரு பில் எப்பயுமே ஃபர்ஸ்ட் மசோதாவா தானே ஒரு சட்டத்தை வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மசோதாவோட இங்கிலீஷ் நேம் தான் பில்லு. ஃபர்ஸ்ட் ஒரு பில்லா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த பில்லுக்கு வந்து நிறைய பேர் ஓட்டு போட்டு அதை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அது வந்து ஆக்டா மாறும், சட்டமா மாறும். அந்த மாதிரி பண்ணும்போது எந்த அவையில வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இப்ப தெலுங்கானால, ஆந்திராலாம் இப்ப எம்எல்சியும் இருக்கு, எம்எல்ஏ அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எம்எல்சில கூட அவங்க போய் பில்ல தாக்கல் பண்ணுவாங்க. அப்ப அங்க ஓட்டு போட்டு அங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா உடனே அந்த பில் வந்து பாஸ் பண்ணுவாங்க. எம்எல்சில இருந்து அடுத்து எம்எல்ஏஸ்க்கு பாஸ் பண்ணுவாங்க. ஸோ எம்எல்ஏவும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்கன்னா அந்த பில் வந்து பாஸ் ஆயிடும். ஆனா மணி பில்ல மட்டும் எப்பயுமே என்ன பண்ணணும்னா, எம்எல்சில பண்ணவே கூடாது. எப்பயுமே எம்எல்ஏ இருக்கக்கூடிய அவையில தான் மணி பில்ல தாக்கல் பண்ணணும். ஓகேங்களா. அதே மாதிரி மணி பில்ல எம்எல்ஏஸ் வந்து ஓட்டு போட்டு அதை ஒரு பில்ல வந்து பாஸ் பண்ணி அடுத்து எம்எல்சி கிட்ட போச்சுன்னா எம்எல்சி கம்பல்சரி அதை அப்ரூவ் பண்ணியே ஆகணும். அவங்க ரிஜெக்டே பண்ண முடியாது. பட் ஆனா நார்மல் சட்டத்தை வந்து எம்எல்சி நினைச்சா ரிஜெக்ட் பண்ணி நிப்பாட்டி வச்சிடலாம். பட் ஆனா மணி பில்லை பொறுத்த வரைக்கும் இவங்க பாஸ் பண்ணி அனுப்பிச்சா கம்பல்சரி வந்து அவங்க வந்து பாஸ் பண்ணி ஆகணும். பாஸ் பண்ணாம கம்முன்னு வச்சுட்டாங்க, நாங்க பாஸே பண்ணல, இதுவும் பண்ணல,
அப்படின்னு வச்சுட்டாங்கன்னா 14 நாள் ஆட்டோமேட்டிக்கா அதுவே பாஸ் ஆன மாதிரி கணக்கு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதே கான்செப்ட் தான் இப்ப எம்எல்சி எம்எல்ஏஸ் பத்தி படிக்கிறோம்ல, இதே தான் வந்து லோக்சபாக்கும் சரி ராஜ்யசபாக்கும் சரி உள்ள வித்தியாசம். லோக்சபால மட்டும்தான் மணி பில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதான் இப்ப மோடி இருக்கிற அவையில லோக்சபால மட்டும்தான் மணி பில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். சப்போஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த பில் பாஸ் பண்ணி ராஜ்யசபாக்கு வந்தா ராஜ்யசபா கம்பல்சரி அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணலன்னா 14 டேஸ்ல அதுவே அப்ரூவ் ஆயிடும். ஸோ அதுதான் மணி பில்லுக்கான ஒரு பவர், அதாவது லோக்சபாக்கான பவர். அதுக்கப்புறம் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். இப்ப பிரசிடென்ட் எலெக்ஷன், ராஜ்யசபா எலெக்ஷன் தான் இருக்குல்ல. பிரசிடென்ட் எலெக்ஷன் இதுல ஓட்டு போடுறவங்க, இப்ப நம்ம லோக்சபாக்கு நம்ம போய் ஓட்டு போடுவோம், இப்ப எம்பி சீட்டுக்கு நம்ம ஓட்டு போடுவோம். பட் ஆனா பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நம்ம ஓட்டு போட மாட்டோம். யார் ஓட்டு போடுவாங்கன்னா இந்த எம்எல்ஏஸ் தான் வந்து போய் ஓட்டு போடுவாங்க. அப்ப எம்எல்சி இங்க போய் ஓட்டு போடுவாங்க, எம்எல்சி தான் இங்க போக மாட்டாங்க, வெறும் எம்எல்ஏஸ் மட்டும் தான் போய் ஓட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் ராஜ்யசபா எலெக்ஷன், நம்ம லோக்சபாக்கு நம்ம ஓட்டு போடுறோம், பட் ராஜ்யசபாக்கு நம்ம ஓட்டு போட மாட்டோம். பட் ராஜ்யசபாக்கு வந்து இப்ப கமல் தான் நிக்கிறாரு, யாருக்கு மூலியமா நிக்கிறாரு, அந்த ஸ்டேட் வந்து ஓட்டு போட்டுருப்பாங்க, அந்த ஸ்டேட் நாமினேட் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப ராஜ்யசபா எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதும் சரி, நாமினேட் பண்றதும் சரி, அது எல்லாமே பீப்புள்ஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தா அந்த எம்எல்ஏஸ் தான் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, அடுத்து இதுல இன்னொன்னு, நாமினேட் வந்து பிரசிடென்ட் பண்ணுவாங்க, எலெக்ஷன்ல ஒரு ராஜ்யசபா எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறது எம்எல்ஏஸ் வந்து ஓட்டு போடுவாங்க. சரி, அடுத்து லாஸ்ட் ஆர்டிகல் 164 1A என்ன சொல்லுதுன்னா, மேக்சிமம் மினிஸ்டர்ஸ் வந்து 15% தான் இருக்கணும். அது 15% எதோட 15%? அந்த லோக்சபா சீட்டோட 15%. இப்ப தமிழ்நாட்டுல 234 தொகுதி இருக்குன்னா அதுல 15% வந்து மினிஸ்டரோட சீட் இருக்கலாம். அப்ப 234 டிவைடட் பை, அதாவது இன்டூ 15% போட்டா நமக்கு 36 சீட்டு கிடைக்கும். அப்ப தமிழ்நாட்டுல 36 மினிஸ்டர்ஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது, 50 பேருக்குலாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்க முடியாது. 15% மட்டும் தான் கொடுக்க முடியும் மேக்சிமம். மினிமம் அதை விட கம்மியா கொடுத்துக்கலாம், பட் மேக்சிமம் 15% தான். அடுத்து ஹைகோர்ட். இதுக்கப்புறம் இது பக்கத்துல இது பக்கத்துல சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டு இதுல நான் புதுசா இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த பேஜ் ஜென்ரேட் ஆயிடுச்சு, அதனால அதை மாத்தல. ஸோ இது ரெண்டாவது ஜென்ரேட் பண்ணனால சரியா இப்ப இதுல ஞாபகமா ஆல்ரெடி நான் எழுதி வச்சிருந்தது ஸ்டாலின் வரைக்கும் எழுதி வச்சிருந்தேன். ஸோ அதனால இதுல ஜோசப் விஜயும் சேர்த்து போட்டு, ஸோ அதையும் சேர்த்து போட்டனால இதுல ஜென்ரேட் ஆயிடுச்சு. ப்ரீவியஸ் இதுல மட்டும் அந்த ஸ்டேட் பார்ட்டில நான் அதை கொடுக்கல. சரி, அடுத்து ஹைகோர்ட். ஹைகோர்ட் வந்து ஒரு இப்ப ஒரு ஹைகோர்ட் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஹைகோர்ட் இருக்கணும்னு, அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஹைகோர்ட் இருக்கணும்னு இல்ல, ஒரு 2-3 ஸ்டேட்டுக்கு சேர்த்து ஒரு ஹைகோர்ட் கூட இருக்கலாம். அதான் இங்க எழுதிருக்கேன். 1 or more than 1 ஸ்டேட் அப்படின்னு எழுதிருக்கேன். அதாவது 1 or more than 1 ஸ்டேட், அதுக்கு சேர்த்து ஒரு ஹைகோர்ட் இருக்கலாம். அடுத்து டோட்டலா இது வரைக்கும் நம்ம கிட்ட எத்தனை ஹைகோர்ட் இருக்குன்னா 25 ஹைகோர்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்தது லாஸ்ட் வந்தது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் வந்தது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹைகோர்ட் வந்து இந்த 3மே ஒரே வருஷத்துல வந்துருக்கும். கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ் 3த்துலயும் ஒரே டைம்ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. பட் டேஸ் வைஸ் பார்த்தா கல்கட்டா ஃபர்ஸ்ட் வந்திருக்கும், 1 ஜூலை 1862. செகண்ட் பாம்பே 14th ஆகஸ்ட். தேர்டு 14th ஆகஸ்ட், அதான் 1862. அதுக்கு அடுத்து மெட்ராஸ் அடுத்த நாளே 15 ஆகஸ்ட். ஸோ இந்த 14-15 மறக்காது உங்களுக்கு. ஸோ பாம்பே, மெட்ராஸ். அதுக்கு முன்னாடி ஜூலை 1 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்கட்டா. ஓகேவா? அடுத்து லாஸ்டா கொண்டு வந்தது வந்து ஆந்திர பிரதேஷ்ல அமராவதி அப்படிங்கிற இடத்துல. இப்போ தெலுங்கானா ஹைகோர்ட், ஹைதராபாத் ரெண்டுமே ஒன்னா கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஆனா இதுதான் மெயினா பார்த்துக்கணும். அமராவதி அப்படிங்கிற இடத்துல ஆந்திரா ஹைகோர்ட் வந்து லாஸ்டா கொண்டு வந்திருப்பாங்க 2019 ஜனவரி 1. இதுதான் லாஸ்டா கொண்டு வந்து, இதுக்கப்புறம் இன்னும் ஹைகோர்ட் புதுசா எங்கேயும் ஃபார்ம் பண்ணல. ஸோ அப்ப இது மெயினா பார்த்துக்கலாம். அடுத்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜ். ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகணும்னா என்ன குவாலிஃபிகேஷன்? ஃபர்ஸ்ட் அவர் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். அதுக்கப்புறம் 10 வருஷம் எதனா ஒரு ஹைகோர்ட்ல, ஒரு ஹைகோர்ட்டா இருக்குன்னா ஒண்ணுக்கும் மேற்பட்ட ஹைகோர்ட்ல அவர் என்ன இருக்கணும்னா ஜட்ஜா வந்து ஒரு அட்வொகேட்டா அவர் வந்து வேலை செஞ்சிருக்கணும். இப்ப ஒரே ஹைகோர்ட்ல இருக்கணும்னு இல்லை. இப்ப இங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு 5 வருஷம் இருக்காரு, இப்ப பாம்பே ஹைகோர்ட்ல ஒரு 5 வருஷம் இருக்கலாம். ஸோ அப்ப அந்த மாதிரி 10 வருஷம் மினிமம் இருக்கணும் குவாலிஃபிகேஷன் இருந்தாதான் அவங்கள நம்ம குவாலிஃபிகேஷன் இருந்தாதான் ஹைகோர்ட் ஜட்ஜா நம்ம செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவரோட ஏஜ் லிமிட் வந்து 62 வயசு மேக்சிமம். ஸோ இது முடிச்சாச்சா? அடுத்து சிட்டிசன்ஷிப், ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. இந்த சைடு என்ன இருக்கு? இது பார்த்தாச்சு. இப்ப நம்ம ஹைகோர்ட் பார்த்தோம்னா அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டையும் பார்த்துரும். அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் பார்க்கலாம். ஸோ நான் இங்க ஹைகோர்ட் ஹைகோர்ட்டு மேல சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்து சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டை தான் நம்ம கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்றோம். ஏன்னா நம்ம கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்டதை நம்ம கிடைக்கலன்னா போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ போட்டா நம்ம அதை வாங்குவோம். அதனால
கான்ஸ்டியூஷனோட கார்டியன் யாருன்னா சுப்ரீம் கோர்ட். அதே மாதிரி கான்ஸ்டியூஷனுக்கு அகைன்ஸ்டா யாராவது லா மேக் பண்ணாங்க, இப்போ எம்பி சிஎம் பிஎம் இருக்காரு, பிஎம் வந்து கான்ஸ்டியூஷன் அகைன்ஸ்டா ஏதோ ஒரு லாவை கொண்டு வராங்க அப்படின்னா அந்த லாவை அவங்க பாஸ் பண்ணாலுமே கான்ஸ்டியூஷன் நினைச்சா, சாரி இந்த சுப்ரீம் கோர்ட் நினைச்சா அது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லி அந்த லாவை வந்து இவங்க கேன்சல் பண்ணிட முடியும். அதாவது கான்ஸ்டியூஷன் புக்குக்கு ஃபேவரா இருக்கு, அதாவது அது ஒத்து போற மாதிரி ஒரு லாவை தான் இயற்ற முடியும். சப்போஸ் அதை ஒத்து போகாத மாதிரி ஒரு லாவை இயற்றினாங்கன்னா அது வந்து கான்ஸ்டியூஷன் உள்ள வந்து என்ன ஆயிடும்னா அது சுப்ரீம் கோர்ட் உள்ள வந்து அந்த லா வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிடும். அப்ப கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கிறது யாருன்னா சுப்ரீம் கோர்ட் தான். அதனாலதான் கார்டியன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த 2 டேட்டும் முக்கியம். ஏன்னா போன வாட்டி இதுல மார்க் கொடுக்கல. போன வாட்டி ஜேடிஓல இந்த கொஸ்டின் கேட்டாங்க, இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து எப்ப ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸ்கூல் புக்ஸ்ல எல்லாத்துலயுமே என்ன இருக்கும்னா 28 ஜனவரி 1950 தான் இருக்கும். ஆனா நான் கீ சேலஞ்சும் பண்ணாலுமே அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஆப்ஷன்ல 28 வந்துச்சு, 26 ஜனவரி வந்துச்சு. நான் 28 தான் போட்டேன் ஸ்கூல் புக்ல இருக்கிறனால. பட் அவங்க என்ன ஆன்சர் கீழ வந்து 26 போட்டாங்க. ஆனா தப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்கூல் புக் பிடிஎஃப் ஸ்கேன் பண்ணி நான் போட்டா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் கீழே எனக்கு மார்க் கொடுக்கல. அது ஏன் கொடுக்கலன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணது 26 தானா, இனாகிரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் சிட்டிங் நடந்தது தான் 28. அதாவது அவங்க முதல்ல ஒரு வழக்கு எடுத்து விசாரிச்சது 28 இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஸ்கூல் புக்ல வந்து ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு கூட 28 ஜனவரின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 28 ஜனவரியில சுப்ரீம் கோர்ட் ஃபர்ஸ்ட் சிட்டிங் உட்காந்தாங்க, இனாகிரேட் பண்ணி சிட்டிங் உட்காந்தாங்க. பட் ஆனா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது அந்த நாங்க இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் கொண்டு வர போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணது 26 ஜனவரி அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் அது ஸ்கூல் புக் வச்சு போட்டனால அது கொஞ்சம் தப்பாயிடுச்சு. ஸோ அப்போ கொஸ்டின் இந்த 2 டேட்டையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்து 1950 வந்து ஃபர்ஸ்ட் டைம் சுப்ரீம் கோர்ட் வந்து வரும்போது மொத்தமா அதுல 8 ஜட்ஜஸ் தான் இருந்தாங்க. அதுல இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இப்ப வந்து கரண்டா 34 ஜட்ஜஸ் இருக்காங்க இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ். இப்ப சீஃப் ஜஸ்டிஸ் ஒருத்தர், அதுக்கப்புறம் 33 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? பட் இதுல ஆரம்பத்துல 8 பேர் தான் இருந்தாங்க. இப்ப கரண்டா யார் இருக்காங்கன்னா சூரியகாந்த் அப்படிங்கிறவர் இருக்காரு. ஸோ 53rd சீஃப் ஜஸ்டிஸ் தான் இருக்காரு. சரி, இதுல அந்த சீஃப் ஜஸ்டிஸ் பற்றி கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஃபேக்ட்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாரு, இதெல்லாம் நான் கொஞ்சம் ஸ்கூல் புக்ல இல்லாதது, நான் எடிட் பண்ணது. ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாருன்னா ஹெச்ஜே கனியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெச்ஜே கனியா தான் கொடுப்பாங்க. ஸோ இதனால ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஹரிலால் ஜோஷி சுந்தாஸ் கனியா. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ். லாங்கஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னா நம்ம 50வது சீஃப் ஜஸ்டிஸ் ஒருத்தர் நல்லா பாப்புலரா இருந்தாரு. யாருன்னா டிஒய் சந்திரசூட் அப்படிங்கிறது தான் 50வது இருந்தாரு. அவரோட அப்பா தான் இவர், ஒய்வி சந்திரசூட். இப்படி இவர் வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் 4 மாசம் இருந்திருக்காரு சீஃப் ஜஸ்டிஸ் தான். அப்ப லாங்கஸ்ட் இயர் இவர் தான் ஒய்வி சந்திரசூட் அப்படிங்கிறது. அவரோட பையன் டிவி சந்திரசூட் அப்படிங்கிறது 50வது சீஃப் ஜஸ்டிஸ் தான் இருந்திருக்காரு. ஸோ அது ஒரு காமனான நம்பர்ல 1க்கு அடுத்து 50 அப்படிங்கிறது. ஸோ 50வது சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு யாருன்னு கேட்டாங்கன்னா டிஒய் சந்திரசூட் அப்படிங்கிறவர். அடுத்து இருக்கிறதுலே கம்மியான டைம் பீரியட் யாரு அப்படின்னா கமல் நரேன் சிங் அப்படிங்கிறவர் வெறும் 17 நாள் தான் இருந்திருக்காரு. அடுத்து இந்த ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1932 இருந்தா இந்த ஃபெடரல் கோர்ட் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, அடுத்து இது பார்த்தாச்சு. இது சுப்ரீம் கோர்ட்டா ஜட்ஜுக்கான குவாலிஃபிகேஷனு. அதே மாதிரிதான் ஒரு சுப்ரீம் கோர்ட்டு இந்தியன் சிட்டிசனா இருக்கணும், ஹைகோர்ட் ஜட்ஜா 5 வருஷம் பதவியில இருந்திருக்கணும். ஒன்னு ஹைகோர்ட் ஜட்ஜா 5 வருஷம் இருந்திருக்கணும், அப்படின்னா ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா ஒரு 10 வருஷம் இருந்திருக்கலாம். ரெண்டுத்துல எதனா ஒண்ணு இருந்திருக்கணும். அதாவது ஹைகோர்ட் ஜட்ஜா ஆகுறதுக்கே அவர் என்ன ஆயிருக்கணும்னா ஹைகோர்ட்ல 10 வருஷம் ஜட்ஜா இருந்தாதான் அவரால், அதாவது அட்வொகேட்டா இருந்தாதான் அவரால் ஹைகோர்ட் ஜட்ஜாவே ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த கிரைட்டீரியா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா ஆகணும்னா ஒன்னு அவர் ஹைகோர்ட்ல 10 வருஷம் ஜட்ஜா பண்ணிருக்கணும், அட்வொகேட்டா ஒர்க் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா 5 வருஷம் ஹைகோர்ட்ல வந்து ஜட்ஜா இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்து லாஸ்ட் அதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்னா அந்த நமக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பறிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம ஆர்டிகல் 32 பயன்படுத்தி நம்ம போய் அதை கேட்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா இந்த ஹேபியஸ் கார்பஸ் அந்த மாதிரிலாம் மேண்டமஸ் அப்படிங்கிறதெல்லாம் போடுவாங்க. கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். சரிங்களா? அந்த கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் வந்து ஆர்டிகல் வந்து 32. அடுத்து அப்பீல் ஜூரிடிக்ஷன். ஸோ அதான் அப்பீல் இவங்களோட மெயினான வேலை, சுப்ரீம் கோர்ட்டோட மெயினான வேலை அப்பீல் வந்தா, அப்பீல் கேஸ் வந்தா அதையும் எடுத்துக்கணும். ஹைகோர்ட்ல ஏதோ கேஸ் போறாங்க, தோத்து போச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் போடுறாங்க. ஸோ அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் கேஸ் வந்தா அதையும் விசாரிப்பாங்க. அதே மாதிரி ரிவ்யூ வந்து அட்வைசரி ஜூரிடிக்ஷன். அதாவது ஒரு சட்டம் வருது அப்படின்னா அதை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க.
அப்படி அதே மாதிரி பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. பிரசிடென்ட் எதனா ஒரு டைம் பீரியட்ல இவங்க கிட்ட வந்து ஆலோசனை கேட்பாரு. ஸோ அப்ப இவங்க ஒரு அட்வைசரி பாடியாகவும் ஸ்டடி பண்ண ரன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சென்டர் ஸ்டேட் டிஸ்பியூட்ஸ், அதாவது சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, இதை மோதல் போக்கு வருது அப்படின்னா, அப்ப வந்து இவங்க தலையிட்டு இவங்க வந்து தீர்த்து வைப்பாங்க. ஸோ அதான் ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன் அப்படிங்கிறது. சரி, அடுத்து இது பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் பிரேக், 1 நேரம் பிரேக் எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே டன். ஓகே ஓகே ஆண்டவரே இயேசுப்பா கர்த்தரே. இது வரைக்கும் என்ன டவுட் இருந்தா சொல்லுங்க சார். ஏகப்பட்ட டவுட் இருக்கு.